मुखं करोति वाचालं पुङ्गं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारणम् नामश्रेष्ठं मनुमपि सच्चिपुत्रमत्र स्वरूपं रूपं तस्याग्रजमुरुपुरीं माधुरीं गोष्ठवतीं राधाकुण्डं गिरिवरमहो राधिका माधवासं प्राप्तो यस्य प्रतिद्वष्टि गुरुं तं नटोऽस्मि. துரு மகாராஜருடைய ஒரு பிரார்த்தனையை சொல்றேன். योन् ध्रुव उवाच योऽन्त प्रविश्य मम वाचम् इमं प्रसुप्तम् सञ्जीवयति अखिलशक्तिधरस्वधाम्ना अन्यांश हस्तशरण श्रवण त्वक् आदिन् பிராணான் நமோ பகவதே புருஷாய துப்யம். துருவ மன்னர் கூறினார், போற்றுதலுக்குரிய பகவானே, நீர் அனைத்து சக்திகளும் வாய்க்கப் பெற்றவர். நீர் என்னுள்ளே புகுந்து உமது கரங்களையும் கால்களையும் செவிகளையும் தொடும் உணர்வினையும் உயிர் சக்தியினையும் குறிப்பாக எனது பேசும் சக்தியினையும் உயிர்ப்பித்தீர். எனது மரியாதைக்குரிய வழிபாடுகளை உமக்கு செலுத்துவதற்கு அருள் புரிவீராக. பகவான் கிட்ட துருவ மகாராஜர் பிரார்த்தனை பண்றாரு. உன்னை பத்தி பேசுறதுக்கு என்னால ஒன்றும் பண்ண முடியாது. நீ அருள் பண்ணினாதான் பேச முடியும். இந்த கஷ்டமான பாடத்தை பாடம் நடத்தும் போது எனக்கு இந்த பாடத்தை சொல்லி கொடுத்தவங்க இந்த பிரார்த்தனையை பண்ணிட்டு நீங்க இந்த பாடத்தை ஆரம்பிங்க, கொஞ்சமாவது தைரியம் வரும்னு சொன்னாங்க. அதனால இந்த பிரார்த்தனை. ஸ்லோகம் பாகவதம், ஸ்ரீமத் பாகவதம், காண்டம் 10, அத்தியாயம் 87, ஸ்லோகம் 25. ஜனிம் அசத சதோ மிருத்யும் உதாத்மனி ஏச்ச பிதாம் விபனம் ருதம் ஸ்மரந்தி உபசந்தி த ஆருபிதை திரிகுணமய புமான் இதி பிதா யத் அபோத கிருதா त्वयि न तत परत्र स भवेत् अबोधरसे அவபோதரசே. ஜனிம் சிருஷ்டி அத்தக அணுக்களிலிருந்து தோன்றிய உலகின் சத நித்தியமான அதன் மிருத்யும் அழிவு உத கூட ஆத்மனி ஆத்மாவில் ஏ யார் ச மேலும் பிதாம் இருமை விவனம் பௌதிக விவகாரம் ருதம் உண்மை ஸ்மரந்தி அதிகாரபூர்வமாக அறிவிக்கின்றனர் உபதிசந்தி போதிக்கின்றனர் தே அவர்கள் ஆருபிதை உண்மையின் மீது சுமத்தப்பட்ட மாயைகளுக்கிணங்க 3 குண பௌதிக குணங்களால் மய ஆனவன் புமான் ஜீவராசி இதி இவ்வாறு பிதா இருமை உணர்வு எத் எது அபோத அறியாமையால் கிருதா படைக்கப்பட்ட துவயி உம்மில் ந இல்லை தத இத்தகைய பரத்திர உன்னதமான சக அது அறியாமை பவே தீர்க்க முடியும் அவபோத மொத்த உணர்வு ரசே அதன் தொகுப்பு. வாழ்க்கையின் உற்பத்தி ஸ்தானம் ஜடப்பொருள் என்றும் ஆத்மாவின் நிலையான குணங்கள் அழியக்கூடியவை என்றும் ஆத்மாவானது ஜடம் மற்றும் ஆன்மீகம் ஆகியவற்றின் கூட்டு பொருள் என்றும் பௌதீக நடவடிக்கைகள் உண்மையானவை என்றும் மனதில் எண்ணிக்கொள்ளும் அதிகாரிகள் உண்மையை மறைக்கும் தவறான கருத்துக்களையே ஆதாரமாக கொண்டுள்ளனர். ஜீவராசி இயற்கையின் முக்குணங்களிலிருந்து உற்பத்தி செய்யப்படுகிறான் என்ற எண்ணம் அறியாமையின் ஒரு விளைவாகும். இத்தகைய எண்ணத்திற்கு உண்மையான அஸ்திவாரம் இல்லை. ஏனெனில் நீர் எல்லா மாயைகளுக்கும் மேற்பட்டவரும் எப்பொழுதும் பரிபூர்ணமான மொத்த விழிப்புணர்ச்சியையும் அனுபவிப்பவருமாவார் ஆவீர். இந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இந்த ஜீவராசியும் பௌதிகமும் சேர்ந்த ஒரு கூட்டு மாயைக்கு ஒரு ஆன்மீகம் மற்றும் ஜடம் ஆகியவற்றின் கூட்டு பொருள் பௌதிக நடவடிக்கை உண்மையானவைன்னு நினைக்கிறாங்க. பௌதிகவாதிகள்லாம் இதெல்லாம் உண்மை அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால ஜீவராசி இயற்கையின் முக்குணங்களிலிருந்து செய்யப்படுகிறான் என்ற எண்ணம் அறியாமையின் ஒரு விளைவாகும். இத்தகைய எண்ணத்திற்கு உண்மையில் உண்மையான அஸ்திவாரம் கிடையாது. சரியா? இத விளக்கறதுக்கு மிகப்பெரிய விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. இந்த பரம புருஷருடைய உன்னதமான நிலை மனிதனின் அறிவுக்கு எட்டாத மர்மமாகும். பகவான் எப்படி, யாரு, என்ன, எங்க இருக்கிறார் அப்படின்றது இப்ப நமக்கு சொல்லப்பட்டாலும் அது ஆழமாக உணர முடியாது. ஜீவாத்மாவின் கீழ்ப்பட்ட நிலையும் அப்படித்தான். ஜீவாத்மா பகவானுக்கு கீழ்ப்பட்டது. அந்த நிலையும் நம்மால அறிய முடியாது. ஆத்மாவை மறைத்து மாயையை விளைவிக்கக்கூடிய பொய்யான உள்நோக்கங்கள் எண்ணற்றவையாக இருப்பதால் பெரும்பாலான சிந்தனையாளர்கள் இவ்வுண்மையை பற்றி எப்படியோ தவறான எண்ணங்களை கொண்டுள்ளனர்.
இப்ப 2 விஷயமும் ரொம்ப கஷ்டமானது. பகவான பற்றின விஷயமும் கஷ்டமானது. அந்த ஜீவாத்மாவ பத்தின விஷயமும் கஷ்டமானது. அதனால சிந்தனையாளர்கள்லாம் பொதுவா வந்து தப்பாவே வச்சுன்னு இருக்கிறாங்க எண்ணம். மூடர்களான பந்தப்பட்ட ஆத்மாக்கள் வெளிப்படையாக தெரியக்கூடிய மாயைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்றனர். வெளியே இருக்கிற அந்த மாயை விஷயங்களுக்கு தான் கட்டுப்படுறாங்க. ஆனால் மாயையின் மயக்கும் சக்தியானது மிகவும் குதர்க்கவாதிகளான தத்துவவாதிகள் மற்றும் அஷ்டாங்க யோகிகளின் புத்தியை கூட சுலபமாக கவிழ்த்து விடக்கூடியதாகும். இந்த மாயை வந்து எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னா, குதர்க்கமா பேசிட்டு இருக்கிறானுங்க பாருங்க தத்துவவாதிகள், அவனுங்களையும் அஷ்டாங்க யோகிகளையும் கீழே தள்ளிடும். சுலபமாக கவிழ்க்கக்கூடும். இவ்வாறாக உண்மையின் அடிப்படை கொள்கைகள் தொடர்பான முரண்பாடான கோட்பாடுகளை போதிக்கும் வித்தியாசாலைகள் எப்பொழுதும் இருந்து வந்துள்ளன. இப்ப உண்மைக்கு எதிரான விஷயங்களை போதிக்கிற மக்கள் எப்போ இருக்கிறாங்க? அப்படிப்பட்ட 6 விதமான வேத கலாச்சாரத்தில் வருகின்ற, தான் ரொம்ப முக்கியம். வேத கலாச்சாரத்தில் வருகின்ற 6 தப்பான மார்க்கத்தை பத்தி பார்க்க போறோம். அது எப்படி தப்பு, அது எப்படி உதவியா இருக்கு, அதுல சில நன்மைகளும் இருந்துச்சு. அது என்ன, இந்த 2 விஷயத்தை பத்தி இந்த இன்னைக்கு பாடத்துல நம்ம பார்க்க போறோம். இந்திய பாரம்பரிய தத்துவத்தில் வைசேஷிகம், நியாயம், சாங்கியம், யோகம், மீமாம்சம் 6 தத்துவம் சொன்னாங்க. வைசேஷிகம், நியாயம், சாங்கியம், யோகம், மீமாம்சம், இன்னும் ஒண்ணு இருக்கு ஆகிய தத்துவங்கள். பதாஞ்சலின்னு ஒரு தத்துவம். இந்த 6 தத்துவங்கள் சொல்றாங்க. 5 தத்துவங்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆகிய தத்துவங்களை பின்பற்றுவோர் அனைவருடைய தங்களுடைய வைசேஷிகம் தர்க்கசாஸ்திரம் மாதாஜி. தர்க்கம் நியாயம் அதானே. அஷ்டாங்கம், சாங்கியம், கர்ம, மீமாம்சம், வேதாந்த தர்சனம். 6 இல்ல 5 தான் இங்க போட்டு. 6 மாதாஜி வேதாந்த தர்சனத்தோட. வேதாந்த தர்சனம் போட்டிருக்கிறாங்களா? 1 2 3 5 தான் இருக்கு. எங்க இருக்கு வேதாந்த தரிசனம்? வைசேஷிகம், நியாயம், சாங்கியம், யோகம், மீமாம்சம், இன்னும் ஒண்ணு இருக்கே. சரி படிக்கும் மாதாஜி மந்திரம்னு போட்டிருக்கு நினைக்கிறேன். எங்க மந்திரம் போட்டிருக்கு? படிக்கும்போது பார்க்கலாம் இருங்க. இந்திய பாரம்பரிய தத்துவத்தில் வைசேஷிகம், நியாயம், சாங்கியம், யோகம், மீமாம்சம் ஆகிய தத்துவங்களை பின்பற்றுவோர் அனைவரும் தங்களுடைய தவறான கருத்துக்களை கொண்டுள்ளனர். இந்த 5 தப்பு தான். இக்கருத்துக்களையே வேதமூர்த்திகள் இப்பிரார்த்தனையில் சுட்டி காட்டுகின்றது. மூர்த்திகள் வந்து இது தப்புன்னு சொல்றாங்க. கண்ணுக்கு தெரியும் இப்பிரபஞ்சமானது மூல அணுக்களின் ஒரு சேகரிப்பில் இருந்து படைக்கப்பட்டது, ஜனிம் அசதக என்று வைசேஷிகள் கூறுகின்றார்கள். வைசேஷிக தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, இதே பிக் பேங் தியரி தான். அந்த அணுக்கள்ல இருந்து உலகம் தோன்றியது அப்படின்னு சொல்றாங்க. இது தவறுன்னு வேதம் சொல்லுது. கனாத ரிஷின்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் ரிஷி தான். ஆனா அவரு இந்த வைசேஷிக சூத்திரத்தை சொல்றார். நித்தியம் பரிமண்டலம், மிக சிறிதாக உள்ள அணு நித்தியமானதாகும். வைசேஷிக பிரபஞ்ச படைப்பு கோட்பாட்டில் ஆத்மாக்களும் பரமாத்மாவும் பிரபஞ்சத்தின் அணு உற்பத்தியில் சிறு பங்குகளை மட்டுமே வகிக்கின்றன. இந்த நிலையில் ஸ்ரீ கிருஷ்ண துவைபாயன வியாசதேவர் தமது வேதாந்த சூத்திரத்தில் பின்வருமாறு கண்டனம் செய்கிறார். இப்ப இவர் வந்து இந்த ரிஷி, கனாத ரிஷின்னு ஒரு ரிஷி, அவர் வந்து வைசேஷிக தத்துவத்தை சொல்றார். எல்லாம் அணுக்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதை வந்து வியாசதேவர் கண்டனம் செய்யறார். உபயதாபி ந கர்மா தஸ் தத் அபாவ. இச்சூத்திரத்தின்படி படைப்பின் போது அணுக்களின் பிணைந்துள்ள கர்மங்களின் திடீர் வேகத்தின் காரணத்தால் அணுக்கள் ஒன்றுபடுகின்றது. இந்த சூத்திரம் வைசேஷிகம் பற்றி என்னன்னா, அணுக்கள் குட்டி குட்டி ஆட்டம்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து உலகம் படைக்கப்படுகிறது, சரியா என்று ஒருவன் உரிமை கொண்டாட முடியாது. அப்படி ஒன்னா சேர்ந்து வந்ததுன்னு சொல்ல முடியாது. ஏனெனில் சிக்கலான பொருட்களாக ஒன்றுபடும் முன் ஆதியான நிலையில் உள்ள அணுக்களுக்கு பாவ புண்ணியங்களின் பலன்களை அடையும் நிலைக்கு அழித்து செல்லக்கூடிய பொறுப்பில்லை. இப்ப அணுக்கள்லாம் ஒன்னோட ஒண்ணு மோதி இந்த உலகம் படைக்கப்படுதுன்னு சொல்றாங்கல்ல. அப்ப ஆதியா இருக்கிற அணுக்களுக்கு பாவ புண்ணியங்கள்லாம் கிடையாது. அப்ப பாவ புண்ணியம் இல்லைன்னா செயல்பாடு எப்படி வரும்?
அணுக்களின் ஆரம்ப சேர்க்கையானது படைப்பிற்கு முன் செயலற்ற நிலையில் உள்ள ஜீவராசிகளுடைய மிஞ்சியுள்ள கர்மத்தின் ஒரு பிரதிபலனாகும் என்று விளக்கமற்றுவது பொருத்தமற்றதே. ஏன்னா செயலே செய்யாத ஜீவராசிக்கு கர்மத்தை எப்படி கொடுக்க முடியும்? ஏனெனில் இப்பிரதிபலன்கள் ஒவ்வொரு ஜீவனுக்கும் சொந்தமானது. நல்லது கெட்டது செஞ்சு ஒரு ஒரு பாவ புண்ணியத்தை வச்சிருக்குது இல்ல. ஆனா எதுவுமே செயலே படாத நிலையில எப்படி அதுக்கு பாவ புண்ணியத்தை கொடுக்க முடியும்? இப்பிரதிபலன்களை ஒரு ஜீவனிடம் இருந்து மற்றொரு ஜீவனுக்கு மாற்றக்கூட முடியாது. என் கர்மத்தை நான் உங்களுக்கு கொடுக்க முடியாது. என் வயிற்று வலியை நீங்க வாங்க முடியாது. என் கர்மம் நீங்க வாங்க முடியாது. உங்க கர்மம் நான் வாங்க முடியாது. அப்படி மாற்றவே முடியாதப்ப அணுக்களுக்கு எப்படி இதை மாத்த முடியும் அப்படின்னு கேட்கிறார் வியாசதேவர். அப்ப வைசேஷிக தத்துவத்தை முறியடிக்கிறார். அடுத்து மற்றொரு புறம் ஜனிம் அசத்தக என்ற சொற்றொடர் பதஞ்சலி ரிஷியின் யோக தத்துவத்தை குறிப்பிடுவதாகவும் எடுத்துக்கொள்ள முடியும். ஏனெனில் செயற்கையான பயிற்சி மற்றும் தியான முறைகளின் மூலமாக உன்னதமான பிரம்ம நிலையை அடைவது எப்படி என்பதை அவர் யோக சூத்திரங்கள் போதிக்கின்றன. இங்கதான் பாருங்க, பதஞ்சலி யோக முறையை அவங்க கண்டனம் செய்யறாங்க. பதஞ்சலி யோக முறை என்பது ஏன் தவறு? பதஞ்சலி யோக முறையானது பரம புருஷரிடம் சரணடைதல் என்ற பக்தியின் முக்கிய அம்சத்தை அலட்சியப்படுத்துகிறது. அது இங்கு அசத் என்று அழைக்கப்படுகிறது. அசத்துன்னே சொல்றாங்க அஷ்டாங்க யோக முறை. பதஞ்சலி யோக முறை தப்புன்னு சொல்றாங்க. ஏன்னா பரமபுருஷரை சரணடைறத பத்தி பேசல. அது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்றார், அஸ்ரத்தையா சுகூதம் தத்தம் தபஸ்தப்தம் கிருதம் சயத் அசத் இது உச்சதே பார்த்த ந ச தத் பிரேத்ய நோன் இஹ. பிரிதாவின் மைந்தனே, பரமபுருஷரில் நம்பிக்கையின்றி யாகமாகவோ தானமாகவோ தவமாகவோ செய்யப்படும் எதுவும் நிலையற்றதாகும். அது அசத் என்று அழைக்கப்படுகிறது. இப்பிறவியிலும் அடுத்ததிலும் அது பயனற்றதாக ஆகிவிடுகிறது. நீங்க யோகமே பண்ணாலும் சரி, புலனடக்கமே செஞ்சாலும் சரி, அது கிருஷ்ணருடைய பரமபுருஷரில் நம்பிக்கை இல்லாம நீங்க செஞ்சீங்கன்னா அது அசத். அசத்து, சத்துனா உண்மை, அசத்துனா உண்மை இல்லாதது அப்படின்னு அர்த்தம். அப்ப அது உண்மை இல்லாதது. முன்னேறும் யோகி பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு உதவியாளராக மட்டுமே யோக சூத்திரங்கள் பரமபுருஷரை ஏற்றுக்கொள்கின்றன. இந்த பாருங்க, அந்த பதஞ்சலி யோக சூத்திரம் அதுல அந்த யோகத்துல முன்னாடி போறதுக்கு தான் கடவுள் கிருஷ்ணர் உதவுறாராம். அப்ப ஈஸ்வர பிரணிதானாத்வா, இறைவனை பக்தியுடன் தியானிப்பது மன உரிமையை பெறுவதற்கான மற்றும் ஒரு மார்க்கமாகும். இது தப்பான தத்துவம். மனசை நிலைப்படுத்துறதுக்கு நீங்க எல்லாம் விக்கிரகத்தை வழிபடுறீங்கன்னு மாயாவாதிங்க பேசுவானுங்க. அப்பதான் மனசை குவிக்க முடியும், இல்லைன்னா குவிக்க முடியாது. அடுத்த நிலைக்கு போகும்போது விக்கிரக வழிபாடு தேவையில்லைன்னு சொல்றாங்க. அது தப்பு. இதற்கு மாறாக பாதராயண வியாசதேவரின் வேதாந்த தத்துவமானது பக்தி தொண்டே முக்திக்கான முக்கிய மார்க்கமாக மட்டுமின்றி பக்தி தொண்டையே முக்தியாகவும் வலியுறுத்துகிறது. பக்தி தொண்டுதான் நீங்க கடைசியில செய்யவும் போறீங்க. முக்தின்றத நீங்க தூய பக்தி தொண்டை பெறுவதே முக்தி தான். அதனால இந்த ஆரம்ப கட்டத்துல இது தேவை, அப்புறமா தேவையில்லைன்னு சொல்றாங்கல்ல, அது வியாசதேவரே முறியடிக்கிறார். திருஷ்டம் மைக் ஆன் பண்ணிட்டு பேசப்படாது. பகவத் வழிபாடு முக்தி நிலை வரை தொடர்வதோடு வேதங்கள் கூறுவது போல் முக்தி அடைந்த நிலையிலும் அது தொடர்கிறது. வேதாந்த சூத்திரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். வேதங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு சூத்திர வடிவில, சூத்திரம்னா அந்த ரெண்டு வரிகளா இருக்கும், அததான் சூத்திரம்னு சொல்லுவாங்க. அதை புரிஞ்சுக்கணும்னா வேதங்களை புரிந்து கொள்வதற்கு வேதாந்த சூத்திரம் எழுதினார் வியாசதேவர். புரியுதா? இப்ப அந்த வேதாந்த சூத்திரம் என்ன சொல்லுதுன்னா, பகவத் வழிபாடு அங்க போனாலும் இருக்கும், முக்தி அடைஞ்ச நிலையில தொடரும். பக்தி தொண்டை அடைவதே முக்தி தான், தூய பக்தி தொண்டை. நாமெல்லாம் இப்ப பக்தி செய்யறோம், ஆனா அதுல தூய்மை இல்லை. அதனுடைய வெற்றி, அது முழுமை அடையிறது எப்பன்னா அது தூய்மையாக இருக்கும்போது. அதேதான் தொடர போகுது. அப்ப இங்க இவங்க இந்த யோக முறைகள்ல அது ஒரு சும்மா உதவிதான் பண்ணும். ஒற்றுமையை, மன ஒருமையை பெறுவதற்கு, மனதை நிலையாக நிறுத்துவதற்கு
வழிபாடு, அஹ் உருவ வழிபாடு நமக்கு உதவுகிறதுன்னு அவங்க தப்பா பேசுறாங்க. அதை வந்து கண்டனம் செய்யறார் வியாசதேவர். கௌதம ரிஷி, இப்போ நியாயத்துக்கு வரும். சரியா, வைசேஷிகம் பண்ணிட்டோம். ரெண்டாவது தான் பதஞ்சலி யோகம். இதுதான் இங்க சொல்ல ரெண்டாவது. மூணாவது நியாயம். நியாயம் அப்படின்றது வந்து ஒரு தர்க்க முறை, தர்க்க சாஸ்திரம். அது என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். நியாய சூத்திரங்களில் பின்வருமாறு குறிப்பிடுகின்றார். கௌதம ரிஷின்றவர் தான் அது எழுதினர். மாயை மற்றும் மகிழ்ச்சியின்மை ஆகிய இரண்டையும் இல்லாமல் செய்வதன் மூலம் முக்தி அடைய முடியும். அததான் இங்க சொல்றார். துக்க ஜன்ம பிரவிருத்தி தோஷ மித்யா ஞானானாம் உத்தரோத்தரா தராபாயே தத் அனந்த ராபாவாத் அபவர்க அபவர்கன முக்தி பெறுறது. தப்பபிப்பிராயங்கள், தீய ஒழுக்கம், சிக்க வைக்கும் செயல், மறுபிறப்பு மற்றும் துன்பம் ஆகியவற்றை தொடர்ந்து அகற்றுவதன் மூலம் ஒருவனால் இறுதியான முக்தியை அடைய முடியும் அப்படின்னு நியாயசூத்திரம் சொல்லுது. ஆனால் விழிப்புணர்ச்சியானது ஆத்மாவின் ஒரு முக்கிய குணம் அல்ல என்று நியாய தத்துவவாதிகள் நம்புவதால் முக்தி அடைந்த ஒரு ஆத்மாவிற்கு உணர்வு இல்லை என்று அவர்கள் போதிக்கின்றது. நியாயம் என்ன சொல்லுதுன்னா, நியாய தர்க்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க வந்து தப்பான அபிப்பிராயம் இல்லாம இருக்கிறது, தீய ஒழுக்கம், இதெல்லாம் சரிதான். தப்பான செயல்கள் செய்யாம இருக்கணும், மறுபிறவி, துன்பம் இதெல்லாம் கடந்த பிறகு முக்தி நிலைக்கு போறான் ஜீவராசி. சரியா, ஜீவராசி முக்தி நிலைக்கு போயிட்டு அங்க வந்து ஒரு கல்லு மாதிரி இருக்கிறானா, அங்க செயல்பாடு இல்லைன்னு நியாயம் சொல்லுது. இந்த நியாயவாதமானது ஆத்மாவை உயிரற்ற ஒரு கல்லின் நிலையில் வைக்கிறது. ஆத்மாவின் இயற்கையான உணர்வினை கொல்லும் நியாய தத்துவவாதிகளின் இம்முயற்சி வேதமூர்த்திகளால் இங்கு சத்தோ மிருத்திம், சத்துன உண்மை, உண்மையினுடைய மிருத்திம் சாவு, சத்தோ மிருத்திம் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் வேதாந்த சூத்திரம் பின்வருமாறு தெளிவாக குறிப்பிடுகிறது. ஞோத ஏவ ஜீவாத்மானவன் எப்பொழுதும் உணர்வுடையவன். ஜீவாத்மா வந்து முக்தி பெற்ற பிறகு வேலைகளை செய்யாது, அப்படி கல்லு மாதிரி நிக்குமா. நியாய தர்க்கத்துல அப்படி சொல்றாங்க. கெட்டதெல்லாம் ஒழிச்சு கடாசிட்டு மன கட்டுப்பாடு கொண்டு வந்து நீங்க முக்தி அடைவீங்க. முக்தி அடைஞ்ச பிறகு ஒண்ணுமே இருக்காது, அங்க போய் அப்படி கல்லு மாதிரி நின்றுடுவீங்க. அது கிடையாது ஜீவராசினுடைய நிலை. ஜீவராசி இங்க எப்படி செயல்படுதோ, இங்க துன்பத்தோட செயல்படுறோம், அங்க இன்பத்தோட செயல்படுவோம். அதான் வித்தியாசம். இங்க வந்து துன்பம்னு ஒண்ணு இருக்கு, இங்க இன்பம்னு நாம நினைக்கிறதும் துன்பம் தான். பௌதிக உலகத்துல இருக்கிறது ஒரே விஷயம்தான், துன்பம் தான். ஆனா ஆன்மீக உலகத்துலதான் உண்மையான இன்பம் இருக்கு. ஆனா அது இங்க நியாய தர்க்கம் வந்து மறுக்குது. முக்தி அடைஞ்ச பிறகு ஒரு கல்லு மாதிரி ஆயிடுவோம், செயலற்ற தன்மைக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது தவறு இல்லையா? தவறு தானே? அப்படி இல்லை அப்படின்ட்டு வேதாந்த சூத்திரம் சொல்லுது. ஜீவாத்மா எப்போதும் உணர்வுடையவன். எப்பொழுதும் உணர்வுடையவன்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, எப்போதும் செயல்பட்டு கொண்டிருப்பான். அவனை செயல் இல்லாத ஒரு தன்மையில தள்ளணும்னா அது முக்தி கிடையாது, அது தண்டனை. சரியா, பௌதிக துன்பங்கள் இருக்காது அந்த நிலையிலும். பௌதிக துன்பங்கள் இல்லைன்னாலும் செயல்படுறது வந்து அதுக்கு இயல்பு. அந்த இயல்பை விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுவே தண்டனை ஆகும். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. புரியலன்னா கை உயர்த்துங்கள். அடுத்தது, ஆத்மாவானது உண்மையில் உணர்வும் ஊக்கமும் உடையது என்ற போதிலும், இப்ப அடுத்து சாங்கிய தத்துவத்துக்கு வந்துட்டாங்க. நியாயம் பத்தி பார்த்தோம். சாங்கியம் என்ன சொல்லுதுன்னா, உயிர் சக்தியின் இவ்விரண்டு செயல்களையும் தவறாக வேறுபடுத்தி ஆத்மனி ஏ சப்பிதாம், உணர்வு ஆத்மாவிற்கும் புருஷன் சொந்தம் என்றும், செயல் ஜட இயற்கைக்கு பிரகிருதிக்கு சொந்தம் என்றும் அவர்கள் காரணம் காட்டுறாங்க. இப்ப சாங்கிய யோகம்ன்றது வந்து நம்ம பாகவதம்ல படிச்சிருக்கோம். கபில முனிவர் போதித்த சாங்கிய யோகம் அது பக்தி யோகம் தான். இங்க வந்து வேற ஒரு கபில முனிவர், அவர் பௌதிகவாதி. அதான் முனிவர் தான் அவரும், ஆனா அந்த வேத பரம்பரையில வந்தவர் தான். ஆனா ஒரு தப்பான ஒரு தத்துவத்தை கொடுக்கிறார். என்ன தத்துவம்னா, உணர்வு என்பது உயிர் சக்தியின் இரண்டு செயல்களை, அதாவது உணர்வுன்றது ஆத்மாவுக்கு சொந்தம். அந்த செயல், இப்ப நம்ம எல்லாம் செயல்படுறோம்ல, இதெல்லாம் ஜட இயற்கைக்கு சொந்தம்னு சொல்றாரு. இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. உணர்வுன்றது ஆத்மாவுக்கு சொந்தம், செயல்பாடுன்றது வந்து உடம்புக்கு சொந்தம் அப்படின்னு ஒரு தத்துவத்தை கொடுக்குறாங்க. அந்த தத்துவம் எப்படி தவறுன்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு வந்து சாங்கிய காரிகா ஒரு ஸ்லோகம் சொல்லுது. தஸ்மாத் விபர்யாசாத் சித்தம் சாட்சித்வம் புருஷஸ்ய கைவல்யம் மாத்திய சத்தியம் திருஷ்டத்வம் அகர்த்ரு பாவஸ்ச
இவ்வாறாக புருஷர்களுக்கு இடையில் உள்ள வெளிப்படையான வேறுபாடுகள் மேலெழுந்த வாரியானவை மட்டுமே என்பதால் புருஷரின் உண்மையான நிலை ஒரு சாட்சியினுடைய நிலையை ஒத்தது என்று நிரூபிக்கப்படுகிறது. மேலும் அது அவனுடைய தனித்தன்மையையும் செயலற்ற நடுநிலைமையையும் பார்வையாளனாக உள்ள அவரது நிலைமையும் அவனது சுறுசுறுப்பின்மையும் வர்ணிக்கிறது. சாங்கிய யோகம் என்ன சொல்லுதுன்னா, உணர்வு ஜீவனுக்குரியது, செயல்பாடு உடலுக்குரியதுன்னு சொல்லுது. சரியா? அடுத்து பகவானை பத்தி பேசும்போது பகவான் கூடவே இருக்கிறார், பரமாத்மாவாக இருந்து எதுவுமே செய்யாம பார்வையாளர்களாக இருக்கிறார். அடுத்த ஸ்லோகத்துல தஸ்மாத் தத் சம்யோகாத் அச்சேதனம் சேதனாவத் இவ லிங்கம் குண கர்த்துத்வே கர்த்ருத்வே பி ததா கர்தேவ பவதி உதாசீனக. இவ்வாறாக ஆத்மாவுடனான தொடர்பின் காரணத்தால் உணர்வற்ற சூக்ஷ்ம சரீரம் உணர்வுடையதாக காணப்படுகிறது. அதே சமயம் இயற்கை குணங்களின் செயல்களிலிருந்து ஆத்மா ஒதுங்கியிருந்த போதிலும் அவன் செயல்படுவனைப் போல காணப்படுகிறான். இப்ப ஆத்மாவை பத்தி சொல்றாங்க. ஆத்மா உணர்வுடையது. ஆத்மா சூட்சும சரீரம், உணர்வற்ற சூட்சும சரீரம் உணர்வுடையதாக காணப்படுகிறது. மனம், புத்தி, அகங்காரம் சூக்ஷ்மம், அதுவும் உணர்வுடையதாக காணப்படுகிறது. இதெல்லாம் அந்த இயற்கை குணங்கள்ல இருந்து ஆத்மா விலகி இருந்தாலும் செயல்படுற மாதிரி தெரியுது. சரியா? இப்ப ஆத்மா அப்ப செயல்படல, ஆத்மாவுக்கு உணர்வு இருக்கு. செயல்படுறது யாரு? ஜட இயற்கை தான் அப்படின்னு சொல்றாங்க இந்த தத்துவத்துல. இப்போ அத வியாசதேவர் முறியடிக்கிறார். வேதாந்த சூத்திரத்தில் இக்கருத்தை தவறென்று நிரூபிக்கிறார். கர்த்தா சாஸ்திரார்த்த வத்வாத், சாஸ்திர கட்டளைகளுக்கு ஏதேனும் நோக்கம் இருக்க வேண்டும் என்பதால் ஜீவாத்மா செயலாற்றுபவனாகவே இருக்க வேண்டும். நம்ம பகவத்கீதையில பார்த்தோம், ஒரு செயல் எப்படி செயல்படுகிறது. யாருக்கு இது மட்டும் யாருன்னா பதில் சொல்ல முடியுமான்னு பாருங்க. செயலை செய்பவன் யார்? நம்ம பகவத்கீதையில பார்த்துட்டோம் 5 காரணங்கள். யார் சொல்லுவீங்க? அது புரிஞ்சாதான் இது புரிய முடியும். சொல்லுங்க. 5 காரணங்கள் 18வது அத்தியாயத்துல. சேத்திரம் களம் மாதாஜி. செய்யும் எண்ணம், அப்புறம் அதற்குரிய உந்துதல், ஆசை, உந்துதல் உந்துதல் உந்துதல். களம் வேணும், ஆத்மா, பரமாத்மா, சாங்ஷன் பண்றதுக்கு பரமாத்மா கடைசியா மாதாஜி அது. அப்போ இன்னும் ஒண்ணு புலன்கள், முயற்சிகள். 5 பேரு ஒரு காரியத்தை செய்யறாங்களாம். அது யார்? முதல் ஆள் ஆத்மா, கடைசி பரமாத்மா சாங்ஷன் பண்ணும். அதுல உடல் தான் களம். சரியா? உடல் இருக்கு, புலன்கள் இருக்கு, அந்த செயல் செய்வதற்கான உந்துதல் இருக்கு. இந்த 5 தான் காரணம்னு பகவத்கீதை சொல்லுது. சாங்கிய யோகம் என்ன சொல்லுதுன்னா, செயலுக்கு காரணம் வெறும்னே ஜட இயற்கை தான் அப்படின்னு சொல்லுது. ஜட இயற்கை தான் காரணம்னு சொல்லுது. செயலுக்கு காரணம் ஜட இயற்கைனா ஜட இயற்கை தான் காரணம். ஜட இயற்கை கிடையாது. இங்க சாஸ்திரங்கள் சாஸ்திர கட்டளைகளுக்கு ஏதேனும் நோக்கம் இருக்க வேண்டும்னு சொல்றார். செயல்களை செய்யறது அந்த ஜீவன் தான். அதுக்கு பொறுப்பு யாரு? சரி, ஜட இயற்கையை கொண்டுதான் செயலை செய்யறோம்னாலும் அதுக்கு பொறுப்பு யாரு எடுக்கணும்? கடவுள் பரமாத்மா பார்த்துட்டு சாங்ஷன் பண்ணாருனாலும் ஒரு கெட்ட காரியம் செய்யறோம், நல்ல காரியம் அதுக்குரிய பொறுப்பாளி யாரு? ஆத்மா தானே. அதனால அதை முறியடிக்கிறார். இவங்க ஜட இயற்கை தான் செயல்களை செய்து அப்படின்னு ஒரு சாங்கிய தத்துவத்துல சொல்றாங்க. ஒரு விதத்துல அது உண்மை. ஜட இயற்கையை கொண்டு செய்யறான் அந்த ஆத்மா. ஆத்மா தனித்து இயங்க முடியாது, ஜட இயற்கையை கொண்டுதான் செய்யணும். ஆனால் பொறுப்பாளி யாரு? ஆத்மா தான். அதனால அவர் சொல்றார், ஆச்சாரியர் பலதேவ் வித்யாபூஷணர் தமது கோவிந்த பாஷ்யத்தில் பின்வருமாறு விளக்குகிறார். ஜீவன் தான் செயலாற்றுபவன், இயற்கை குணங்கள் அல்ல. ஏனெனில் சாஸ்திர கட்டளைகளுக்கு ஏதேனும் நோக்கம் இருக்க வேண்டும். சாஸ்திரார்த்த வத்வாத், சாஸ்திரத்துக்கு ஏதோ நோக்கம் இருக்குது. உதாரணமாக உணர்வுடன் செயல்புரிபவன் இருந்தால் மட்டுமே ஸ்வர்க காமோ ஏஜேத்த, சொர்க்கத்தை அடைய விரும்புபவன் யாகங்கள் செய்ய வேண்டும். இப்ப ஒரு காரணம் இருக்கு. சாஸ்திரம் ஒண்ணுத்து சொல்லுது, நான் உனக்கு சொர்க்கம் போனோமா, ஏக்கியம் பண்ணு.
சொர்க்கத்தை அடைய விடுவன் யாகங்கள் செய்ய வேண்டும். மற்றும் ஆத்மானாம் ஏவலோகம் உபாசித்தே, ஆன்மீக உலகை அடையும் நோக்கத்துடன் ஒருவன் வழிபட வேண்டும். நீங்க எதுக்கு பகவானை வழிபடணும்? ஆன்மீக உலகத்துக்கு போறதுக்காக. என்பன போன்ற சாஸ்திர கட்டளைகள் அர்த்தமுடையவையாக இருக்கும். செயலாற்றுவது இயற்கை குணங்களாக இருக்குமானால் மேற்கண்ட கூற்றுகள் அர்த்தமற்றவையாகும். அப்ப இதெல்லாம் அர்த்தம் இல்லையே. ஜட இயற்கை தான் வேலை செய்யுதுன்னா நான் என்னத்துக்கு வேலை செய்யணும்? ஜட இயற்கை தானே. இப்ப ஜட இயற்கை பொறுப்பாளி ஆக முடியாது. ஜட இயற்கையை கொண்டு நம்ம வேலை செய்யறோம். அப்ப சாஸ்திரங்களுடைய நோக்கம் புரிந்து கொள்ள, சாஸ்திரத்தினுடைய கட்டளைக்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். அதனால செயலாற்றுபவன் ஆத்மாதான் அப்படின்னு சொல்றாங்க. ஜீவராசியால் செயற்பட முடியும் என்று ஜீவராசிக்கு நம்பிக்கை அளிப்பதன் மூலம் சாஸ்திர கட்டளைகள் விதிக்கப்பட்ட செயல்களை செய்வதில் ஜீவராசியை ஈடுபடுத்துகின்றன. இத்தகைய மனோநிலை செயலற்ற இயற்கை குணங்களில் எழுப்ப முடியாது. இந்த மாதிரி ஒரு மனநிலைய ஒரு சரீரத்துக்கு இப்போ சரீரம்ன்றது ஜட இயற்கை இல்லையா? பஞ்சபூதங்களால் ஆனதுதான் இந்த சரீரம். இந்த சரீரத்தை மட்டும், சரீரம் தான் பொறுப்பானது, இந்த ஜட இயற்கை தான் பொறுப்பானதுன்னு அந்த ஜட இயற்கைக்கு ஊக்கம் கொடுக்க முடியாது. ஊக்கம் கொடுக்கறது யாருக்கு? ஜீவராசிக்கு தான். அதனால பொறுப்பாளி யாரு? வேலையை செய்யறது யாரு? ஜீவராசி தான். எப்படி செய்யறான்னா தனிப்பட்டு செய்ய முடியாது, அந்த உடலை கொண்டு செய்யறான். ஜீவராசி தனிப்பட்டு வேலை செய்ய முடியாது இந்த பௌதிக உலகத்துல. ஏன்னா அவனால முடியாது. அப்ப அதுக்கு ஜட இயற்கை தேவை, அதுக்கு இந்த உடல் தேவை. நான் செய்யறேன்ட்டு வரும்போது அந்த ஊக்கம் கொடுக்குது பாருங்க சாஸ்திரங்கள். நான் சொர்க்கத்துக்கு போகணுமா, யாகம் பண்ணு, அஸ்வமேத யாகம் 100 யாகம் பண்ணினா இந்திரன் ஆயிடலாம் அப்படின்னு வேதங்கள் சொல்லுது இல்ல. அதுக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கு. அதனால இந்த சாங்கிய தத்துவம் தவறு அப்படின்னு சொல்றார். அடுத்து ஜெய்மினி ரிஷி. ஜெய்மினி ரிஷி தான் இது எழுதினார், மீமாம்சம், கர்ம மீமாம்சம். எல்லாம் கர்மாதான் சொல்றாரு. சரியா? பௌதீக காரியமும் அதன் பலன்களும் உண்மையில் மொத்த உரு விபனம் ருதம் என்று கூறுகிறார். கர்ம மீமாம்சா தத்துவத்தை ஆரம்பித்த அவரும் அவருக்கு பிந்தியவர்களும் பௌதிக இருப்பு முறிவற்றது, அதாவது முக்தி என்பதே இல்லை என்று போதிக்கின்றனர். கர்ம மீமாம்சான்னு ஒரு தத்துவம் இருக்கு. அந்த தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, கர்மம் முடியாது, அப்படியே இங்கே செஞ்சு இங்கே போய் அப்படியே போனோம்னாலும் சொர்க்கத்துக்கு போய் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. பௌதிக இருப்பு முறிவற்றது, அதாவது முக்தி என்பதே இல்லை. அவர்களை பொறுத்த வரைக்கும் கர்ம சக்கரம் நிரந்தரமானது என்பதால் தேவர்களுக்கு இடையேயான உயர்ந்த பிறப்பை அடைவதே ஒருவது உயரிய நோக்கமாகும். ஆகவே நற்கர்மங்களை உருவாக்குவதற்கு மனிதர்களில் கிரியைகளை ஈடுபடுத்தி அதன் காரணமாக வேதங்களுடைய யாக நியமங்களின் சரியான பொருளை ஆராய்ந்தறிந்து அவற்றை நிறைவேற்றுவதே பக்குவமடைந்த ஆத்மாவின் முக்கிய கடமை என்றும் வேதங்களின் முழு நோக்கம் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். வேதங்களுடைய நோக்கம் சொர்க்கத்துக்கு தான் போகுது, தர்ம அர்த்த காம மோட்சத்தை தான் சொல்லுது. ஆனா அதுவே இறுதி கிடையாது. இப்ப ஜெய்மினி ரிஷி தப்பு பண்றார். சோதனா லட்சணோர்த்தோ தர்ம, வேத கட்டளைகளால் சுட்டி காட்டப்படுவதே கடமையாகும். வேதம் என்ன சொல்லுதோ அதே செய்யுங்க. வேதம் என்ன சொல்லுது? மேல சொர்க்கத்துக்கு போன்னு சொல்லுது. கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றார், வேதங்களின் மலர் சொற்களால் கவரப்படாதே அர்ஜுனான்னு சொல்றார். ஏன்னா அது பல நோக்கு செயலை தான் சொல்லுது. இந்த பௌதிக உலகத்துல சுத்தரத்தை தான் சொல்லுது. இந்த கர்ம மீமாம்சான்றது கர்ம முடிவே அடையாது. நீ நல்லது பண்ணா நல்லது கிடைக்கும், கெட்டது பண்ணா கெட்டது கிடைக்கும், அப்படியே சுத்தி நிறு, அப்படி மேக்சிமம் போனீங்கன்னா சொர்க்கத்துக்கு போ, அவ்வளவுதான் சொல்றாரு ஜெய்மினி ரிஷி. ஆனால் வாழ்வின் முடிவான லட்சியத்தை பற்றி விவரிக்கும் வேதாந்த சூத்திரம் 4வது அத்தியாயம் பிறப்பு இறப்பிலிருந்து முக்தி அடைவதற்கான சாத்தியத்தை தெளிவாக விவரிக்கிறது. அதே சமயம் யாக கிரியைகளை அது கீழ்ப்படுத்தி பேசுகிறது. யாகம் எல்லாம் பண்றதை மட்டம்னு சொல்லுது. ஒரு கீழ்நிலை 1ஆம் கிளாஸ் பாடம். அதெல்லாம் மேற்படிப்பு கிடையாது. அங்கு வேதாந்த சூத்திரம் பின்வருமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. அக்னி ஹோத்ராதி தூத்தத் கார்யாயைவ தத் தர்ஷனாத், வேத கூற்றுகள் காட்டுவதை போல அக்னிஹோத்திரமும் மற்ற வேத யஜ்யங்களும் அறிவை உற்பத்தி செய்வதற்காகவே உள்ளன. மேலும் வேதாந்த சூத்திரத்தின் கடைசி வார்த்தைகள் பின்வருமாறு அறிவிக்கின்றன. அனாவிருத்தி சப்தாத், வேதங்களால் உறுதி செய்யப்படுவது போல் முக்தி பெற்ற ஆத்மாக்கள் இவ்வுலகிற்கு திரும்பி வருவதே இல்லை. இந்த ஜெய்மினி ரிஷியனுடைய கூற்றை வியாசதேவர் வேதாந்த சூத்திரத்துல முறியடிக்கிறார். எப்படியும் முக்தி பெற்ற ஜீவராசிகள் மேல போனாங்கன்னா கீழே வரமாட்டாங்க.
அப்ப இந்த கர்ம மீமாம்சா தத்துவம் தவறு. தவறுன்னு சொல்ல முடியாது. ஒரு நிலையில இருக்கிறது. கர்மம் வந்து நீ இந்த உலகத்துல நல்லது பண்ணினா நல்லதும், கெட்டது பண்ணினா கெட்டதுன்ற வரைக்கும் சரி. ஆனா இந்த உலகத்தை விட்டு நீ தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்றாங்க பாருங்க, அது தவறு. இவ்வாறாக சிறந்த பண்டிதர்களும் முனிவர்களும் கூட இறைவனால் அளிக்கப்பட்ட அவர்களது சொந்த புத்தியை துஷ்பிரயோகம் செய்வதால் அடிக்கடி குழம்புகின்றனர் என்பதை கற்பனை தத்துவவாதிகளின் தவறான முடிவுகள் நிரூபிக்கின்றது. இப்ப இத்தனை பார்த்தோம்ல, இத்தனை தத்துவங்களும் தவறு. கத உபனிஷதம் அதை பத்தி சொல்லுது. அவித்யாயாம் அந்தரே வர்த்தமானா ஸ்வயம் தீரா பண்டிதம் மன்யமானாக ஜங்கன் யமனாக பரியந்தி மூடா அந்தேனைவ நியமானா யதாந்தா. அறியாமையின் பிடியில் சிக்கிக் கொண்டுள்ள சுய விளம்பர நிபுணர்கள் தங்களை கற்றறிந்த அதிகாரிகள் என்று கருதுகின்றனர். அவர்கள் மதியிழந்து குருடன் குருடனுக்கு வழிகாட்டுவதைப் போல இவ்வுலகில் சஞ்சரிக்கின்றனர். இந்த தப்பான தத்துவங்கள்லாம் எழுதினவனுங்க ஒரு குருடன் இன்னொரு குருடனுக்கு வழிகாட்டுற மாதிரி காட்டுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்ட உபனிஷத்துன்னு சொல்லுது. வேத பாரம்பரியத்தில் வரும் சாங்கியம், யோகம், நியாயம், வைசேஷிகம், மீமாம்சம், வேதாந்தம் ஆகிய 6 வைதிக தத்துவங்களில் பாதராயண வியாசரின் வேதாந்தம் மட்டுமே பிழைகளற்றதாக உள்ளது. 6 தத்துவம் இருக்கு. அதுல கடைசியான வேதாந்தம் மட்டும் தவறுகள் இல்லாதது. மீதி 5 தப்பு அப்படின்னு சொல்றாங்க. வேத பாரம்பரியத்துல வர தத்துவங்கள் இது. ஒரு ரிஷி ஒரு தத்துவத்தை கொடுத்திருக்கிறாங்க. வியாசதேவரும் ஒரு ரிஷி, அவரு ஒரு தத்துவத்தை கொடுத்துக்கிறார். அந்த 5 தத்துவங்களும் வந்து தவறு. ஆனா அது ஒரு சில நல்ல கருத்துக்களை வச்சிருக்கு. அதை பத்தி பார்க்கலாம். அதுவும் பரம்பரை வைஷ்ணவர் ஆச்சாரியர்களால் மட்டுமே சரியாக விவரிக்கப்பட்டுள்ளது. எனினும் மேற்கண்ட 6 தத்துவங்களும் வேத கல்விக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மை செய்கின்றது. முழுசா தப்புதான். ஆனா ஒரு சில நல்ல கருத்துக்கள் அதுல இருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். நாஸ்திகமான சாங்கிய தத்துவம் சூட்சும நிலையிலிருந்து ஸ்தூல நிலைக்கு மாறும் மூலப்பொருட்களின் பரிணாமத்தை விளக்குகிறது. இப்ப இந்த உலகம் வந்து சூட்சுமமா இருந்துதான் ஸ்தூலமா ஆகுது இல்லையா? முதல்ல என்ன இருந்துச்சு உலகத்துல படைப்புல? வெறும் சப்தம் தான் இருந்தது இல்லையா? ஒளி இருந்தது. அப்புறம் ஒளி வந்து காற்றுல இருந்து நெருப்புல இருந்து நீர்ல இருந்து பூமி வந்தது. இப்படித்தானே வந்தது. அப்போ வந்து ஸ்தூலமா இருந்த விஷயம் சூட்சுமமா இருந்தது, ஸ்தூலமா மாறுது. கண்ணுக்கு தெரியாம இருந்த சக்தி கண்ணுக்கு தெரிகின்ற பரிணாமத்தை பற்றி சாங்கியம் விளக்குகிறது. அடுத்தது பதஞ்சலி யோக முறை அஷ்டாங்க தியான முறையை விவரிக்கிறது. தியானம் எப்படி பண்றதுன்னு சொல்லுது. நியாய தத்துவம் தர்க்க சாஸ்திரத்தை, நியாயம்னு ஒண்ணு இருக்கு. நியாய தத்துவம்ன்றது வந்து நிறைய அர்த்த குக்கிட்ட நியாயம்னு சொல்லுவாங்க. இது கேள்விப்பட்டிருப்பீங்க. லெக்சர்ஸ்ல எல்லாம் சொல்லுவாங்க. அர்த்த குக்கிட்ட நியாயம். நியாயம்ன்றது வந்து ஒரு தர்க்கம். இப்ப பாருங்க, இது மட்டும் தான் எனக்கு தெரியும் நியாயத்துல. இது பேர் ஆங்கிலத்துல வந்து இதுக்கு உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு கோழி இருக்கு. கோழி இது பின்பக்கம் வந்து முட்டை கொடுக்கும் இல்லையா? ஆனா முன்பக்கத்தை நான் வச்சுக்கணும்னா அதுக்கு சாப்பாடு போடணும். அதனால நான் அதை பாதியா எடுத்துக்கிறேன். எனக்கு எது வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கிறேன்னா அது எனக்கு பலன் அளிக்காது. கோழியை நான் பாதியா அறுத்துட்டு பின்னாடி இது மட்டும் வச்சுக்கிறேன். ஏன்னா பின்னாடி முட்டை கொடுக்குது, பின்னாடி வச்சுக்கிறேன், முன்னாடி இது தூக்கி போட்டுறேன்னா அதுக்கு சாப்பாடு போடணும்ல, அது தூக்கி போட்டுறேன்னு சொன்னா அது பயன் இல்லாம போகும். இதுதான் வந்து விஷயங்களை அறகுறையா புரிஞ்சுக்கிறது. அதான் அர்த்த குக்கட்ட நியாயம் அப்படின்னு. நியாயம் வந்து தர்க்க சாஸ்திரமா இருக்கு. அது சில நேரங்கள்ல மக்களுக்கு வந்து பொதுமக்களுக்கு வந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்களை போதிப்பதற்கு உதவுகிறது. புரியுதா? வைசேஷிக தத்துவம் பொருளின் அடிப்படை தன்மையை பற்றிய உண்மையை கருத்தில் கொள்கிறது. பொருள் எப்படி அணுகுல இருந்து எப்படி உலகம் வந்தது, பொருளின் அடிப்படை தத்துவம் சின்ன சின்ன அணுக்கள்லாம் இருந்தது, அதை பத்தி பேசுது. மீமாம்சம்ன்றது கர்மத்தை பத்தி பேசுது. மீமாம்சம் சாஸ்திர சம்பந்தமான விளக்கங்களுக்கு பிரமாணமாக உள்ள சாதனங்களை நிலைநாட்டுகிறது. இந்த 6 தத்துவங்களை தவிர, இந்த 6 தத்துவங்களை விட்டுருங்க. இதுக்கப்புறம் இன்னும் மோசமான 3 தத்துவத்தை பத்தி பேசுறாங்க. புத்தம், ஜைனம், சார்வாகம் எனக்கு தெரியாது என்னன்ட்டு. புத்தம், ஜைனம் தெரியும். ரெண்டுமே வந்து நாஸ்திகவாதம் தான். அதிக பிசகுள்ள தத்துவங்கள் உள்ளன. சூன்யவாதம் மற்றும் பௌதிகவாதம் ஆகிய தத்துவங்களை கொண்ட இவை நித்திய ஆத்மாவின் மேன்மை மிகு ஆன்மீக நிலையை மறுக்கின்றது. ஏன்னா அந்த புத்தர் வந்து இதுதான் நாஸ்திகவாதம் தான் பேசினார். அன்பா இருக்கணும்னாரு, ஆசையை விடணும்னாரு. ஆனா கடவுளை பத்தி அவர் பேசவே இல்லை.
ஜைனமும் வந்து ஒரு மாயவாத தத்துவம் தான். மாயவாதமும் ஒரு அதிக பிசகுள்ள ஒரு மதங்கள் தான். அவங்க பாவம் அந்த ஜெயின மதத்தினருக்கெல்லாம் அவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அவங்க பேசாம அல்டிமேட்டா ஏன்னா இது இந்திய நாட்டுல இருக்கிறதுனால, வேத பரம்பரையில இருக்கிறதுனால, அவங்க வந்து அவங்களுடைய உண்மையான தத்துவம் வந்து கடவுளே நிராகரிக்கிற தத்துவம் தான். ஆனா வந்து அப்புறமா என்ன பண்றாங்க, அந்த தீர்த்தங்காரங்களுக்கு சிலை வச்சு அத கும்பிட ஆரம்பிச்சுடுறாங்க. நீங்க போய் ஜெயின் கோயில் எல்லாம் போனீங்கன்னா, அங்க வந்து உண்மையான அவங்க வந்து யாரும் கடவுள வணங்கக்கூடாது. ஆனா அவங்க மகாவீரரை வணங்குறாங்க. அந்த மாரி. அவங்களுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னே தெரியல. சோ இது இது இந்த தத்துவம்லாம் நீங்க இப்ப இதுலயும் பாத்தீங்கன்னா புத்தரை கும்பிடுறாங்க. புத்தரை கும்பிடுறது நல்லதுதான். அந்த தத்துவத்தை விட புத்தர் சொன்னதை நம்ம வந்து கடைபிடிக்க முடியாது. புத்தர் ஒரு வேதங்களை நிராகரிச்சார். அது மிகப்பெரிய தவறு. ஆனா ஏன்னா அப்ப வந்து மதங்களின் பேரால தவறு நடந்ததுனால பகவானே தான் புத்தரா வந்து தப்பான ஒரு விஷயத்த சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறம் சங்கரர் வந்து அதை முறியடிச்சாரு. அதுக்கப்புறம் சங்கரரை முறியடிக்கிற வேற ஆச்சாரியர்கள் வந்தாங்க. படிப்படியாக உண்மை வந்து நிலைநாட்டப்பட்டு சைத்தன்ய மகாபிரபு வந்ததுக்கு அப்புறம் தான் சரியான தத்துவம் உலகத்திற்கு கொடுக்கப்பட்டது. முடிவாக பூர்ண நம்பிக்கைக்குரிய அறிவிற்கு மூலமாக இருப்பவர் இறைவனே ஆவார். பரமபுருஷர் உண்மையான பார்வையின் எல்லையற்ற களஞ்சியம் அவபோத ரசம் எனப்படுகிறார். பரிபூர்ணமான நம்பிக்கையுடன் பகவானை நம்பி இருப்பவர்களுக்கு அவர் திவ்யமான ஞான கண்களை அளிக்கிறார். தங்களுடைய சொந்த கற்பனை தத்துவங்களை பின்பற்றும் மற்றவர்கள் தெளிவில்லாத மாயத்திரையின் வழியாக தட்டு தருமாறி உண்மையை தேட வேண்டியிருக்கும். ஸ்ரீதர கோஸ்வாமி இப்ப பேசுறார், பிரார்த்திக்கிறார். மித்யா தர்க சுகர்க ஸ்டேரித மகாபாதா வாதாந்த காராந்தர பிராம்யன் மந்தமதே ரமந்த महिमम् त्वज्ञान वर्तमा स्फुटम् श्रीमन्माधव वामन त्रिनयन श्रीशङ्कर श्रीपते गोविन्देति मुदा वदन् मधुपते मुक्त कदाश्यामहम्. அற்புத மகிமையுடைய பகவானே, பொய்யான நியாய முறைகளால் ஆதரிக்கப்படும் அவ்வுயர்ந்த தத்துவங்களின் இருளுக்குள் சஞ்சரிக்கும் மதியிழந்த ஆத்மாவுக்கு உம்மை பற்றிய உண்மையான அறிவு பாதை கண்ணுக்கு புலப்படாமலேயே உள்ளது. ஸ்ரீதேவியின் கணவரே, மதுவின் தலைவரே, மாதவ வாமன திரிநயன ஸ்ரீசங்கர ஸ்ரீபதி கோவிந்தா உமது என்று உமது திருநாமங்களை மகிழ்ச்சியுடன் பாடி எப்பொழுது நான் முக்தி அடையப் போகிறேன். சொல்லிட்டார். இந்த 6 தத்துவங்கள் 5 தத்துவங்கள் தவறான தத்துவங்கள் இந்த உலகத்துல இருக்கு. அதெல்லாம் வந்து பெரிய சிந்தனையாளர்களை கூட இந்த உலகம் இந்த மாயை வந்து கண்ணை மறைச்சு அவர்களை தவறான ஒரு தத்துவத்தை உருவாக்கும்படி மக்களை திசை திருப்பும்படி செஞ்சு வருகிறது. இது வேத பரம்பரையிலேயே வரக்கூடிய ரிஷிகளுடைய இதுதான். ஆனா அது எப்படி தவறுன்னு சொல்லிட்டு வேதாந்தம் அதை முறியடிக்கிறதுன்றத இன்னைக்கு பாடத்துல நம்ம பார்த்தோம். பக்தர்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகம் கூடுதல் கருத்துக்கள் இருந்தா தெரிவிக்கலாம். 25 மட்டும்தான் இன்னைக்கு பார்த்தோம். அதுவே எவ்வளவு பெருசா இருந்ததுனால நேரமாயி போச்சு. பக்தர்களுக்கு ஏதாவது? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணம்மா. மாதாஜி, புத்தர் வந்து கிருஷ்ணருடைய அம்சம் தானே மாதாஜி? அவதாரம் தான். அப்ப அவருடைய இது தவறுன்னு புரியல மாதாஜி. அது அவர் ஏன் கடவுளே தான். புத்தர் வந்து கடவுளால் சக்தி ஊட்டப்பட்ட சக்தியாவேச அவதாரம் தான். ஆனா புத்தரை நம்ம வணங்கலாம். ஆனா புத்தரனுடைய தத்துவத்தை நம்ம பின்பற்ற முடியாது. புரியுதா உங்களுக்கு? அவர் என்னன்னா தப்பா தான் போதிச்சார். மாயன்றது யாரு? பகவானுடைய சக்தி தானே. ஆனா அதனால நம்ம மாயையை போய் பிடிக்க முடியாது. அது மாதிரி புத்தரை நம்ம பின்பற்ற முடியாது, புத்தரை வணங்கவும் கூடாது. மீன்ஸ் புத்தர் வந்து பகவானுடைய அவதாரமாக இருந்தாலும் அவர் சொல்றதை நம்ம கடைபிடிக்க முடியாது. ஏன்னா அவர் வந்து வேதங்களை நிராகரிச்சார். வேதங்கள் வந்து பக்தின்ற பெயர்ல, மதம் என்ற பெயர்ல மிருகங்கள் வந்து வதம் பண்றதை அவர் நிறுத்தணும்னு வந்தார். கலியுகத்துல வந்து பலியிடுதல் கிடையாது, அது உண்மைதான். அதனால அவர் வந்து கடவுளை பத்தியோ கடவுளை அடைவதை பத்தியோ அவர் பேசவே இல்லை. அன்பு அன்பு ஆசையற்ற நிலை அது மட்டும் சொல்லிட்டு போயிட்டார். அதனால அவரை வந்து நம்ம பின்பற்ற முடியாது. இது அவருடைய ஏற்பாடுதான்.
கிருஷ்ணருடைய ஏற்பாடுதான். அவருடைய அவதாரமாக அவர் தான் அனுப்புறாரு. ஆனா அதுக்காக அவரை நம்ம பின்பற்ற முடியாது. அதுக்குதான் ஆச்சாரியர்கள் மூலம் நம்ம அதை தெரிஞ்சுக்கிறோம். புத்தர் சந்தேகத்துக்கு இடமே இல்லாம பகவானுடைய அவதாரம் தான். ஆனா அவர் கடவுளை பத்தியே பேசல. அதனால அவருடைய கொள்கைகளை நம்ம பின்பற்ற முடியாது. வேற ஏதாவது வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? யாருக்காவது ஏதாவது நியாயம், சாங்கியம், ஜெய்மினி, பதாஞ்சலி பற்றி ஏதாவது சந்தேகம் இருக்கா? மாதாஜி ஜெய்மினி இது ஜெயின் பீப்புள் அதாங்கிறது ஒண்ணுதானே இல்ல மாதாஜி? இல்ல, ஜெய்மினி வேற. அது வேற. ஓகே ஜெய்மினின்னு ஒரு ரிஷி இருந்தார். அவர் வைசேஷிகவாதம் பத்தி பேசினார். ஓகே ஓகே. ஆனா ஜெயின் பீப்புளும் ஆனியன் கார்லிக் சாப்பிட மாட்டாங்க மாதாஜி. ஆமா ஆமா ஆமா. அவங்க மூச்சே விட மாட்டாங்க. மூக்குல துணி கட்டிப்பாங்க. ஆமா அவங்க ஆமா. பூச்சிங்களா சாவடிக்க கூடாதுன்ட்டு அப்படியே அஹிம்சைய கடைபிடிக்கிறவங்க. அஹிம்சையா இருக்கவே முடியாது. நம்ம அதாவது நாமளும் உயிர் கொள்ளாம பேசுறோம். ஆனா அவங்க லெவல்ல இல்ல. அவங்க லெவல்ல இல்ல. அவங்களுக்கு அதேதான் மெயின். அவங்களுக்கு பகவானை வழிபடுறதை விட இது அகிம்சையை கடைபிடிக்கிறது முக்கியமாகுது. ஓகே மாதாஜி. அது ஒரு சரியான தத்துவம்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப மூச்சு விட்டா கூட பூச்சிங்கெல்லாம் செத்து போகுது. நான் அதுக்கு துணி கட்டிக்கிறேன்னு துணி கட்டின்னு போவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா சமயத்தினர்லாம் வாயில துணி கட்டின்னு இருப்பாங்க. அப்புறம் இப்ப நடந்து போகும்போது பெருக்கினே போவாங்க. பூச்சி கீச்சி எதனா செத்துரும்னு. எப்படியா இருந்தாலும் நம்ம வாழ்க்கையே நிறைய பூச்சிங்களை சாவடிக்கும். நம்ம பிற ஜீவராசிகளை சாகடிக்காம நம்மால வாழவே முடியாது. அது தெரியுமா? அதுக்காக நானு கறி, மீன், மாமிசம், முட்டை எல்லாம் சாப்பிடுறேன்னு சொல்லக்கூடாது. எவ்வளவு முடியுதோ அவ்வளவு தவிர்க்கணும். சரிங்களா? மற்ற ஜீவராசிகளை நான் தொல்லை பண்ணாம வாழவே முடியாது. அதுக்காக நானே வேணும்னே போய் நான் ஆடு, மாடு, கோழி சாப்பிடுறேன்னு போகக்கூடாது. அவங்களது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேஸ். அப்படி சொல்லிட்டானா அவங்களுக்கு என்ன ஆகுது தெரியுங்களா? அவங்க இந்த இந்த இதுல ரொம்ப அடக்குறாங்க அவங்கள. அடக்கும் போது என்ன ஆகுது? அவங்களுக்கு பணத்து மேல நீங்க பாத்தீங்கன்னா ஜெயினர்கள்லாம் ரொம்ப ரொம்ப பணக்காரர்களா இருப்பாங்க. அந்த இடத்துல அவங்க இம்சையை தான் காட்டுறாங்க. இப்ப வட்டிக்கு விடுறதெல்லாம் அவங்கதான். பணக்காரர்களும் அவங்கதான். வியாபாரிகளும் அவங்கதான். ஏன்னா இதுல அவங்க அடக்கன அடக்கல் அதுல அவங்க பிச்சுக்கு போறாங்க. பணம் 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 பணத்துல போயிடுவாங்க. எங்க ஒரு இடத்துல கட்டுப்படுத்துறாங்க, எங்க ஒரு விதத்துல அவங்க கட்டுப்படாமல் ஓடுகிறார்கள். புலன்கள் அப்படிதான். அது கிருஷ்ணருடைய சேவையில ஈடுபடுத்தும் போது மட்டும்தான் அழகா கட்டுப்படும். இல்ல இந்த மாதிரி நீங்க ஒரு தத்துவம், கற்பனை தத்துவத்தை வச்சீங்கன்னு வச்சீங்க, சாஸ்திரத்துக்கு அடிப்படை இல்லாத ஒரு கற்பனை தத்துவத்தை வச்சீங்கன்னா அது உங்களை திசை திருப்பிடும். அதுதான் சொல்ல வந்த கருத்து. அஹிம்சையை கடைபிடிக்கலாம். அஹிம்சைன்றது கிருஷ்ணர் சொல்ற மாதிரியும் வேதங்கள் சொல்ற மாதிரியும் அஹிம்சை இருந்தா ஓகே. அது என்னுடைய சொந்த மனக்கற்பனையா இருந்தா அது வேற எங்கேயாவது பேக் ஃபயர் பண்ணுது. இங்க அமுக்குனீங்கன்னா அங்க பிச்சின்னு வந்துருது. ஒரு ஒரு திசையில நீங்க அமுக்குறீங்க, அதை போட்டு கட்டுப்படுத்துறீங்க. அந்த கட்டுப்பாடு வேற இடத்துல கட்டுப்பாடு இல்லாம போகுது. அதுதான் அது. புரியுதுங்களா? அவங்க மாதாஜி புளிச்ச தோசை மாவு, இட்லி மாவு கூட சாப்பிட மாட்டாங்க மாதாஜி. அதுல பாக்டீரியா இருக்கு. அதுல நிறைய இருக்குன்ட்டு. ஆமா மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஒரு சந்தேகம். சில நாட்டு மூலிகைகள், இந்த ஆர்கானிக் பொருள்கள் விக்கிற கடையில பதஞ்சலின்னு போர்டு போட்டு நடத்துறாங்க மாதாஜி. அது என்ன மாதாஜி அதுக்கு அர்த்தம்? அது பதாஞ்சலின்ட்டு ஒரு பேரு. அது பேர் ஆயுர்வேதிக் மருந்து கம்பெனி. பதஞ்சலின்னு போர்டு போட்டு கடை இப்ப நடத்துறாங்க. பதஞ்சலி யோகம்னு ஒண்ணு இருக்கு. அந்த யோகம் அதை நடத்தினவர் தான். அதை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்கோம். பதஞ்சலி யோகின்னு ஒருத்தர் இருந்தார். யோகி. அவர் பேரனால அந்த யோகத்துக்கும் அந்த பேரு, அந்த முனிவருடைய பெயர் தான் அது. ஓகே பதஞ்சலி மாதாஜி. முனிவருடைய பெயர் தான் அந்த பேரு. அந்த பேரை இவங்க பயன்படுத்திக்கிறாங்க. அவ்வளவுதான். பயன்படுத்துறாங்க. அதான் கேட்டேன். ஓகே மாதாஜி. சரி, நம்ம கேள்விகளை எழுதிட்டேன். நாளைக்கு வகுப்பு இருக்கு. பக்தர்கள் ரத்தி ரூபா ஏதாவது கேள்வி இருக்கா? மாதாஜி அது துருவ மகாராஜோட பிரேயர்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க மாதாஜி. அது நான் நம்பர் சொல்றேன், நீங்க எடுத்துக்கலாம் பாகவதத்துல இருந்து. மாதாஜி சொல்லுங்க மாதாஜி. நம்பர் தான். நம்பர் அதாவது இந்த பாடம் நடத்துறதுக்கு முன்னாடி இந்த பிரார்த்தனையை பண்ணிட்டு நீங்க சொல்லுங்க மாதாஜின்னு சொன்னாங்க.
நான்காவது ஆமாங்க மாதாஜி. ரொம்ப கஷ்டமா இருக்கறனால இன்னும் ஒரு 4 வாட்டி துருவ நீங்க மகாராஜுக்கு நீங்க சொல்லி படிச்சுட்டு அது பண்ணலாம். ஒரு நிமிஷம் மாதாஜி. டக்குன்னு போயிடுச்சு இருங்க. யோன்தஹ அப்படின்னு ஆரம்பிக்கும். ஓகே. ம். யோ அம்சஹாவா மாதாஜி? யோந்தஹ அப்படின்னு படிக்கணும். 4, 9, 6. ஓகே மாதாஜி. 4.9.6 4வது ஓகே காண்டம் 9வது அத்தியாயம் 6வது ஸ்லோகம். ஓகே. யோந்தஹ தேங்க்யூ பிரவிஷ் மாதாஜி. இன்னும் ஒரே பிரவிஷ்யமாம். ஒரு கொஸ்டின் மாதாஜி. ம். இந்த குருடனுக்கு வழிகாட்டுறது போல அப்படின்னு சொன்னீங்கல்ல, அந்த உதாரணம் அது இன்னும் கொஞ்சம் எனக்கு இன்னும் ஒரு வாட்டி சொல்லிடுங்க மாதாஜி. அது பாருங்களேன், இப்ப நானே குருடன்னா உங்களுக்கு எப்படி வழிகாட்டுறது? எனக்கு கண்ணு இருந்தா தானே நான் உங்களுக்கு வழிகாட்ட முடியும். நல்லா புரிஞ்சுக்குங்க. எனக்கே கண்ணு இல்லைன்னா நான் உங்களுக்கு என்ன காட்டுறது? எனக்கு இப்ப ஆன்மீக குருக்கள்லாம் வழி காட்டுறாங்கன்னா அவங்களுக்கு ஆன்மீக கண்கள் இருக்கு. அவங்க தெய்வத்தை உணர்ந்தவர்கள். தெய்வத்தை உணர்ந்தவர்கள் தான் தெய்வத்தை காட்ட முடியும். உனக்கே ஒண்ணும் தெரியல, நீயே கூட உனக்கு நீச்சல் தெரியாது. நீச்சல் தெரியாதவன் நீ எப்படி முழுகிறவனை காப்பாத்த முடியும்? உனக்கு நீச்சல் தெரிஞ்சதுன்னா இப்ப எங்கன்னா பாருங்க, ஸ்விம்மிங் பூல்ல எல்லாம் நீச்சல் தெரிஞ்சவங்க அப்படியே சுத்தினே இருப்பாங்க, காவலாளிகள் மாதிரி. யாராவது ஊழிட்டாங்கன்னா அவங்கள போய் காப்பாத்துறதுக்கு. அப்படி சுத்துறவனுக்கே நீச்சல் தெரியலன்னா அவன் குச்சானா அவனே செத்துருவான். புரியுதா? அப்போ அந்த 5 5 தத்துவத்திலயும் பேரும் வந்து ஒரு அப்படிதான், குருடன் குருடனுக்கு தான். குருடன் வழி காட்டுற மாதிரிதான். போய் ஓகே. அவனுங்களே போய் பள்ளத்துல விழுவானுங்க. அவனுங்க பின் தொடர்பவங்களும் பள்ளத்துல தான் விழுவாங்க. ஓகே. அந்த 5 தத்துவம் நமக்கு வேண்டாம் மாதாஜி. இந்த 6வது தத்துவம் சொல்லுங்க வேதாந்த மாதாஜி. சூத்திரம், வேதாந்த வியாசதேவர் சூத்திரம். வேதாந்தம். ஓகே. ஓகே அது மாதாஜி. சரிதான், தேங்க்யூ. அது சரிதான். 6 வேத பாரம்பரியத்துல வரக்கூடிய தத்துவங்கள்ல வியாசதேவர் ஒரு தத்துவம் கொடுத்தாரு, அது சரிதான். அது வியாசர் வந்து ஆன்மீக ம், பகவானுடைய இலக்கியத்தின் அவதாரம், இலக்கிய அவதாரம். அதனால வியாசர் வந்து தப்பா எதுவும் சொல்லல. வேதங்கள்ல எழுதினாரு. வேதங்கள் வந்து மறைமுகமா சொல்லுது பகவானை பத்தி, நேரடியா சொல்றதே கிடையாது. மறைமுகமா சொல்லுது. வேதங்களை தொகுத்ததுக்கு அப்புறம் அவரு வியாசருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது. என்னடா பண்ணோம் நம்ம அப்படின்ட்டு. அப்போ நாரதர் வந்து அந்த கஷ்டத்துக்கு காரணமும் என்னன்னு தெரியல அவருக்கு. அப்ப நாரதர் வந்து சொன்னாரு, நீ வேதங்களை எழுதின, ஆனா அது நேரடியா மக்களுக்கு வந்து பகவானுடைய பக்தி தொண்டை பத்தி பேசல. அதனால நீ பாகவதம் எழுது, பாகவதம் எழுதினா உனக்கு அந்த திருப்தி வரும்னு சொல்லி பாகவதம் எழுதுறாரு. அதுக்குதான் பாகவதம் எழுதுறாரு. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி ஒரு டவுட் மாதாஜி. கேளுங்க. மாதாஜி இப்ப ஜெயினிஷம் ஆரம்பிச்சவங்க வந்து ரிஷபதேவர் மாதாஜி. அவரோட அந்த அவர் பரம்பரையில வர வரைக்கும் சரியா இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபாலோயர்ஸ் தப்பாயிட்டாங்க. அவங்க அவர் உள்ள வரைக்கும் கும்பிடுறது வந்து மகாவீரரா ரிஷபதேவரா மாதாஜி ஜெயின்ஸ் கும்பிடுறவங்க? மகாவீரர் ரிஷபர் கிடையாது. ரிஷபதேவர் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் வந்த இதுல மகாவீரர் வந்தார். தீர்த்தங்காரன்னு சொல்றாங்க. 26 அவர் தீர்த்தங்கர் நினைக்கிறேன் மாதாஜி. தீர்த்தங்காரர்கள் அதுல வந்தவர் தான் அவர். அவங்க டெம்பிள்குள்ள இருக்கவங்க யார் மாதாஜி? ரிஷபதேவரா இல்ல மகாவீரரா? இல்ல இல்ல, அது வந்தவங்கள தான் வச்சிடுறாங்க அங்க. மோஸ்ட்லி மகாவீரர் தான் கும்பிடுறாங்க. ஓகே மாதாஜி. மகாவீரர் தான் கும்பிடுறாங்க. ஆனா இந்த ஜெயின் சமயத்தினர் வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது, பாவம். கொள்கைகளை கடைபிடிக்கிறாங்க. ஒருவேளை அந்த சாமியாரங்களுக்கு தெரியுமோ என்ன இது நிர்வாணத்தை அடைவாங்களோ என்னவோ தெரியாது. நிர்வாணத்தை அடையணும்ட்டு நிர்வாணமா வேற சுத்துறாங்க. பெண் சன்னியாசிகளும் உண்டு. அது சன்னியாசமே பயங்கர கொடுமை, கொடுமையான கொடுமை. அப்படி அவங்க வந்து அந்த ஒரு முடியும் அப்படியே பிச்சு பிச்சு எடுக்கணும். பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் எல்லாத்தையும் திறந்துடணும். திறந்துட்டு ஒரு வெள்ளை துணி கட்டின்னு. இதுல மோட்டிவேஷன் இல்லை. துறவரத்துக்கு மோட்டிவேஷன் இருந்தா நல்லா இருக்கும். அவங்களுக்கு இலக்கு என்னன்னு தெரியல. அவங்களுடைய தத்துவம் வந்து தெளிவாவே இல்லை. அதனாலதான் பிரபல்யம் அடையல. ஒரு ராஜா வந்து ஹரே கிருஷ்ண மாதாஜி, ஒரு ராஜா வந்து ரிஷபதேவர் வந்து கத்துட்டு போறாரு. கத்துட்டு போய் இல்ல ஆப்போசிட் பண்றாரு மாதாஜி. மேபி இருக்கலாம். அவர்தான் பாடத்தில் படிச்சது மாதிரி நம்ம. இல்ல, அங்கிருந்து சம்பிரதாயம் ஆரம்பிச்சதுன்றது தெரியுது. ஆனா ரிஷபதேவர் வந்து கடவுள். ரிஷபதேவர் கத்துட்டு போறாரு. கத்துட்டு போய் அவர் மாத்திராரு அப்படியே. ரிஷபதேவர் வந்து ஒரு பற்றின்மைய ரொம்ப போதிச்சார்.
ரிஷபதேவர் பகவான் தான். பகவான் வந்து அவருடைய மகன்களுக்கு, அவருடைய முதல் மகனே பரத மன்னர். மகன்களுக்கு ரிஷபதேவரின் போதனைகள் ரொம்ப முக்கியம் பாகவதம்ல. ஆனா அதுல இருந்து ஒரு 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 சம்பிரதாயம் வந்தது. ஆனா அது தப்பானது. அதுதான் ஜெயினம். ஓகே மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கேளுங்க மாதாஜி, இப்போ அந்த மாதாஜி கேட்டாங்கல்ல, ரதிரூப மாதா துருவ மகாராஜாவோட அந்த பிரார்த்தனை நீங்க சொன்னீங்க இல்லையா, 4, 9, 6 அந்த பிரார்த்தனை வந்து பொதுவா பாகவதம் படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கணுமா படிக்கலாம் இல்ல படிக்கலாம் இந்த படிக்கலாம். சரி சரி. இப்ப பாடம் நடத்துறதுக்கு சனாதன முன்னாடி படிச்சோம்னா அது ஒண்ணுமே புரியலையே, அதுக்காக நான் படிச்சேன். இல்ல இல்ல நாங்களும் அதே மாதிரி பண்ணலாம்ல மாதாஜி, பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் பண்ணலாம், எல்லாருமே பண்ணலாம். பிரார்த்தனைகள் வந்து இப்ப பாகவதத்தினுடைய ஸ்லோகங்கள் வந்து எல்லாருமே எல்லாத்தையுமே பண்ணலாம். சரிங்க. பாகவதனுடைய ஸ்லோகத்தை எல்லாருமே படிக்கலாம். நீங்க சொல்லும் போது கொஞ்சம் புரியுது, ஆனா ஆமா. அத மறுபடி புரியாத மாதிரி இல்ல 2, இருக்குது. 3 அத முறை படிச்சு படிக்கணும். இந்த கேள்வி பதிலாம் நீங்க 2, 3 முறை படிச்சீங்கன்னா தான் பரவாயில்ல. எவ்வளவு முடியுதோ அவ்வளவு மட்டும் புரிஞ்சுக்கலாம். சரிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சரிங்க, நன்றிங்க. சங்கீதா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இந்த செகண்ட் காண்டாவுல புத்தர் இது இருக்குல்ல மாதாஜி, புத்தர் அவதாரம் வேறொரு கலியுகத்தில் தோன்றியவர் ஆவார். ஒரு மனுவின் வாழ்நாளில் 72க்கு அதிகமான கலியுகங்கள் வருகின்றன. அவற்றில் ஒரு கலியுகத்தில் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. புத்தர் தோன்றுவார். மக்கள் மிகவும் உலக மாயவராக இருக்கும் பொழுது புத்த பகவான் அவதரித்து பொது அறிவை கொண்ட சமய கொள்கைகளை பரப்புகிறார் அப்படின்னு இருக்குல்ல மாதாஜி. அந்த இதுல அந்த மனுவுல ஒரு அவதாரம் பண்ணிட்டு போயிடுறாங்களா? இப்ப உள்ள புத்தர் கொள்கை வந்து வேறையா? அப்ப உள்ளது வேறையா? அதேதான். இப்ப வந்த புத்தர் தான் மனுனுடைய ஒரு இதுல வந்தாரு, அவ்வளவுதான். இப்ப வந்திருக்கிறார். இப்ப வந்த புத்தரை பத்தி தான் நாம பேசுறோம். ஓகே மாதாஜி. அந்த புத்தர் கொள்கைக்கு இப்ப உள்ள இதுக்கும் டிஃபரெண்ட் இருக்குமா மாதாஜி? இல்ல அது ஒரு வாட்டி தான் வந்துட்டு அவதரிக்கிறாருங்கிற மாதிரி இருக்கு. இல்ல, அந்த புத்தரை பத்தி தான் இப்ப பேசுறோம். சரி சரி, அதே புத்தர். அதே புத்தர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தண்டவத் பிரணாம் மாதாஜி. பிரணாம் மாதாஜி. பதஞ்சலி யோகம் வந்து பகவான் கிட்ட சரணடைய வேண்டான்னு சொல்லுது. ஆனா அப்ப அது சொல்லக்கூடிய கருத்து வேற என்னது மாதாஜி? சொர்க்கத்தை அடையணும். யோகம் பண்ணினா உங்களுக்கு வந்து சக்தி கிடைக்கும், உடல் சக்தி கிடைக்கும், சித்திகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது. அதாவது கர்ம யோகம் அந்த மாதிரிதான். அதான் கடவுளை பத்தி அவங்க எல்லாம் பேசுறது இல்ல. அதனால வர உடல் உங்களுக்கு வந்து சித்தி கிடைக்கும், உங்களுக்கு பவர் கிடைக்கும். யோகம் பண்றதுனால உங்களுக்கு அஷ்ட சித்தி கிடைக்கும். ஓகே ஓகே மாதாஜி. அது கிடைக்கும். அதனாலதான் யோகம் தப்பு. யோகத்தை பயன்படுத்தி கிருஷ்ணர் அடையிறதா சரி. ஆனா யோகத்தை பயன்படுத்தி சித்தியை பெறுவது, சித்தினா சக்திகள் பெறுறது, அது வந்து அதுவும் பௌதிகம் தானே. ஆமா மாதாஜி. அப்ப அது ஆன்மீகத்துல சேராதே. சொல்லுங்க. இப்ப சாங்கிய யோகத்தை பத்தி சொன்னீங்கல்ல மாதாஜி. கபில முனிவர் சொன்னது வந்து பக்தியை பத்தினது சாங்கிய யோகம். இன்னொரு முனிவர் சொல்லி இருக்கிறது வந்து ஜட இயற்கை வேலை செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. ஜீவன் வேலை செய்யல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு அதே சந்தேகம் தான் இருக்கு மாதாஜி. ஆத்மாதான் எதுவுமே செய்யறது இல்ல, செயல்படுறதே இல்ல. உடல் தான் வந்து இந்த ஜட இயற்கையால இல்ல, அந்த கருத்து சரிதான். இப்ப செய்யறது ஜட இயற்கை தான். பிரகிருத்தே கிரியமானானி குணை கர்மானி சர்வச அகங்கார விமூடாத்மா கர்த்தாகும் இதி மன்யதே அப்படின்னு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, பொறுப்பாளி ஜீவராசி தாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த பொறுப்பு ஜீவராசி கிடையாது, ஜட இயற்கைக்கு தான் சொன்னா அது பொருத்தமாவலையே. இப்ப நான் ஒரு செயலை செய்யறேன்னு வச்சுக்கோங்க, ஜீவன் தானே பொறுப்பாளி. அப்கோர்ஸ் இந்த நாம ஜீவன் வந்து தனித்து இயங்க முடியாது. ஜீவன் உடல் இல்லாம இயங்க முடியுமா? முடியாது இல்ல மாதாஜி. எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, இப்ப ஒருத்தர் திருடுறாங்க, அவங்க திருடுறதுக்கு இன்னொருத்தர் தூண்டுதலா இருந்து திருட சொல்றாங்க. இப்ப வந்து அங்க அவங்களை கைட் பண்ணவங்க வேற ஒரு ஆளு, இவங்க ஒரு கருவியா தான் செயல்பட்டு இருக்காங்க. இப்போ ஆத்மா வந்து ஒரு செயல்படவே இல்லை, அந்த உடல் கருவியா செயல்படுது. ஜட இயற்கை தானே முழு காரணமா இருக்கு, இந்த அளவுக்கு உந்துதலுக்கு தள்ளப்படுது.
இப்ப ஒருத்தர் உங்களுக்கு இப்ப ஒருத்தர் உங்களை உந்தினாலும் நீங்க உந்தப்படக்கூடாது. ஜட இயற்கை உங்களுக்கு ரஜோகுணத்துல போட்டு நீ போ திருடு அப்படின்னு ஜட இயற்கை உங்களை மூட்டலாம். ஏன்னா ரஜோகுணம் உங்களை தள்ளுதுன்னு வச்சுக்கோங்க, திருட சொல்லுது. ரஜோகுணம் திருட சொல்லுது. ஆனா நீ திருடக்கூடாது. நீ திருடும் போது அதே ஜட இயற்கையை கொண்டுதான் திருடுற, இந்த சரீரத்தை கொண்டுதான் திருடுற. இப்ப சரீரத்துக்கு பாதிப்பு வராது, ஆத்மாவுக்கு தான் பாதிப்பு. ஆத்மா தான் பல பிறவி எடுக்கணும். இவங்க தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, அது அந்த பாவம் மொத்தம் அந்த உடம்புக்கு தான். உடம்புக்கு எப்படி பாவம் போவோம்? உடம்பு தான் அழிஞ்சு போதே. அனுபவிக்கிறது ஜீவன் தானம்மா. உடலை கொடுத்து அந்த அந்த ஜீவன் அப்ப அடுத்த பிறவில அனுபவிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப கூட கஷ்டப்படுறது ஆத்மா தான். பொறுப்பாளி ஆத்மா. உடல் செஞ்சுட்டு போயிருது, ஆத்மா தான் பாதிக்கப்படுது. உடலுக்கு இது கிடையாது, உணர்வு இல்லையே. உடலுக்கு உணர்வு வர்றது ஜீவாத்மா போனாதான் உணர்வு வரும். இல்லைன்னா உடல்ன்றது ஜடம் தான், சேத்தனம் கிடையாது. அதனால அதுக்கு இன்ப துன்பம் அதை பத்தி கவலையே கிடையாது. இந்த உடலுக்கு என்ன வரும்? ஒண்ணும் கிடையாது. அதோட சம்பந்தப்படுற ஆத்மாவுக்கு தானே கஷ்டம். இந்த உயிர் இந்த உடலை விட்டு போயிட்டதுக்கு அப்புறம் உடலை நீங்க வெட்டுங்க குத்துங்க ஒண்ணுமே இல்லை. ஒரு டெட் பாடியை நீங்க எப்படின்னா ஆக்ட் பண்ணுங்க, ஒண்ணுமே கிடையாது. ஆனா உயிர் இருக்கும் போதுதான் அதுல துடிப்பு கஷ்டம் எல்லாமே இருக்கு. உயிர் இல்லைன்னா ஒண்ணும் இல்லை. அப்ப அந்த கஷ்ட நஷ்டங்கள் இந்த உடலுக்கு கிடையாது, ஜீவனுக்கு தான். ஆமா, எனக்கு காரணமே இல்லாம ஆத்மா தான் பாதிக்கப்படுது அப்படி தோணுது மாதாஜி. காரணம் இருக்கு, காரணமே இல்லாம ஆத்மா தான் பாதிக்கப்படுது. நீ பொறுப்பு எடுத்துக்கிறல்ல, ஆத்மா பொறுப்பு எடுக்கணும். உனக்கு தனி சுதந்திரம் கொடுத்துருக்குறோம்ல, அதை வச்சு நீ திருடக்கூடாது. ஜட இயற்கை திருடுன்னு சொல்லுது, தமோ குணம் திருடுன்னு சொல்லுது, நீ அதை எடுக்கக்கூடாது. உங்களுக்கு புத்தியும் தானே கொடுத்துருக்குது, புத்திய கனெக்ட் பண்ணும் எது கூட, சாஸ்திரத்தோட. புரியுதா உங்களுக்கு? அப்ப பொறுப்பாளி புரியுது மாதாஜி. இப்ப அந்த பொறுப்பாளியான ஆத்மா உணர்வு இல்லாம இருக்கா மாதாஜி? ஏன் அது எதுவுமே சொல்லாம செயல்படாம இருக்கு? ஏன் அது நல்லா கைட் பண்ணலாம்ல, புத்தியை நல்லா கைட் பண்ணலாம்ல? இல்ல, அந்த ஆத்மா மதிமயங்கி இருக்கு. அந்த ஆத்மா நான் இந்த உடல் நினைச்சுக்குது, ஆனால் உடலுக்கு சுகம் தரணும்னு நினைக்குது. அதனால போகுது ஆத்மா நான் இந்த உடல் அல்ல, எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது, இது எனக்கு கருவிதான், இதை பயன்படுத்தி நான் பகவான் அடையணும்னு நினைக்கும் போது சரியான சிந்தனைக்கு போவோம். இல்ல இந்த உடல் தான் எல்லாம் அப்படின்னு நினைக்கும் போது மாயில இறங்கிடும். இதுதான் இந்த வீடு இந்த சொத்து எல்லாம் இந்த சரீரம் நான் இதை பாதுகாக்கணும் அதை பாதுகாக்கணும்னு அதுல இறங்கிடும். இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல, இதை கொண்டு நான் கடவுளை அடையணும் அப்படின்னு நினைக்கு வரணும். அப்ப தவறான காரியங்களை விடணும். அதே மாதிரி இப்போ இந்த உடம்ப வச்சுதான் நம்ம பக்தி யோகம் பண்றோம். பக்தி யோகத்தை பண்ணி ஆன்மீக லோகம் போறது ஆத்மா மட்டும்தானே மாதாஜி, இந்த உடம்பு இல்லையல்ல. அது ஸ்வரூப நிலையை உணர்ந்துருச்சுன்னா அது போயிருது இல்ல, அப்ப அங்க உணர்வு வருது இல்ல மாதாஜி? எங்க வருது உணர்வு? பக்தி யோகம் பண்ணி நான் பகவானுடைய சேவகன்னு ஆத்மா உணரும் பொழுது உடம்போது இந்த சரீரத்துல இருந்தாலும் ஜீவன் முக்தராகுது. அப்புறம் அது ஆன்மீக லோகம் போனாலும் இந்த ஆத்மா தானே வேற சுரூபம் எடுத்து அங்க போகுது மாதாஜி. இந்த உடம்பு அந்த உண்மை சுரூபம் வெளிப்படும். இப்ப மூடி இருக்கிறது வெளிப்படும். இப்ப கூட நீங்க என்னவோ அது இருக்கு, ஒரு ஜீவனும் அங்க என்னவோ அது இருக்கு, அந்த சுரூபம் எல்லாருக்குள்ளயும் இருக்கு. அது மூடப்பட்டிருக்கு, அதை எடுக்கணும், அவ்வளவுதான். சரி சரி, ஆன்மீக லோகத்துல இருக்கும், இந்த ஆத்மா போய் அங்க இணைஞ்சிரும் அப்படின்னு நினைச்சிட்டேன் மாதாஜி. அப்படி இல்ல, சரி சரி, இது இங்கேயே கூட அது வெளிப்படலாம். ஓ ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இங்கேயே நீங்க பக்தியினுடைய முழுமை நிலை அடைஞ்சிட்டீங்கன்னா இங்கேயே உங்களுக்கு அது வெளிப்படும். அப்ப உடல் அழியல அப்படின்னும் போது அதுக்குரிய அந்த ஆத்மாக்குரிய செயல். இப்ப ஒரு வேலை ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். உங்களுக்கு வம்சிதாஸ் பாபாஜின்னு சொல்லிட்டு என்னுடைய குருதேவர் ஒரு புக் எழுதியிருக்கிறார். அவரெல்லாம் ஜீவன் முக்தர்கள். அவர் இங்க இருந்தப்ப கூட அவர் மேலுலகத்துல தாய் பாசத்துல இருக்கிறார். ஆனாலும் கிருஷ்ணர் குழந்தையா தான் நடத்துவார். கிருஷ்ணர் திட்டுவார், தப்பானாத, ஓடாத, பேசாம இரு அப்படிலாம் சொல்லுவாராம் கிருஷ்ணா அப்படின்ட்டு. இப்ப நாம அதை இமிட்டேட் பண்ணக்கூடாது, அதை இது பண்ணணும். அப்ப அவர் முழுமை நிலை அடைஞ்சிட்டாரு. அதனால கிருஷ்ணரோட அவரு தாய்ப்பாசத்துல இருந்தாரு.
நம்மாழ்வார் பாத்தீங்கன்னா, நம்மாழ்வார் காதலியா இருப்பாரு. பெரியாழ்வார் வந்து தாயாட்டா இருப்பார். இந்த பாடல்லாம் வந்து தாலாட்டு பாடல், மையிடறதுக்கு கூப்பிடுவார், சோறுட்ட கூப்பிடுவார், அப்படிலாம் இருக்கும். நம்மாழ்வார் இது பெரியாழ்வார் தாயாட்டா இருந்தார். நம்மாழ்வார் காதலியா இருந்தார். அப்ப அவங்க இங்க இருந்தா கூட அவங்க அந்த சொரூபத்துலதான் இருக்கிறாங்க. சரீரம்னா இந்த உலகத்து சரீரமா இருக்கும். ஆனா அவங்க செயல்பாடுகள்லாம் அங்கத்தி செயல்பாடுகள். அவங்க எல்லாம் ஜீவன் முக்தர்கள். பிரபுபாதர்லாம் அதை காட்டல. ஏன்னா சாதாரண மக்கள் நம்மளை பின்பற்றும் ஆச்சாரியனா இருக்கிறவங்க கீழே இறங்குவாங்க. அவங்க உயர்ந்த நிலையில இருந்து கீழே இறங்கி நமக்கெல்லாம் போதிப்பாங்க. நாங்களும் உங்களை மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்க. ஆனா அதெல்லாம் விட்டு மேல இருக்கிறவங்க தான். ஆனா நமக்கு அப்புறம் அவங்க அந்த மாதிரி செயல்பட்டா இது இப்ப சும்மா வர்றதெல்லாம் நாங்களும் அப்படின்னு சொல்லி இமிட்டேட் பண்ணுவாங்க. அப்படி சகஜியர்களா மாறிடுவாங்கன்றதுக்காக பிரபுபாதர்லாம் அந்த உண்மையான நிலையெல்லாம் காட்டவே இல்லை, காட்ட மாட்டாங்க. அவங்க பிரச்சாரம் பண்றாங்கல்ல, ஒரு படி கீழே இறங்கி பிரச்சாரம் பண்ணுவாங்க. உத்தம அதிகாரி நிலைன்றது இந்த வம்சிதாஸ் மாதிரி பாபாஜி இருந்தார்ல, அவங்கெல்லாம் உத்தம அதிகாரிகள். அவங்க யாருக்கும் போதனை எல்லாம் பண்ணவே மாட்டாங்க, பிரச்சாரம் எல்லாம் பண்ணவே மாட்டாங்க. அவங்க ஆன்மீக உலகத்திலே இருப்பாங்க. பிரச்சாரம் பண்ண வரும்போது கீழே இறங்கணும். கீழே இறங்கி ஒரு படி இறங்கி மத்தியம அதிகாரி நிலைக்கு வந்து அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க. பிரபுபாதர் அப்படிதான். பிரபுபாதர் எப்போதும் கிருஷ்ணரோட தானே இருந்தார். சரிங்க. ஆனா தன்னை வந்து உங்களை மாதிரி நான் ஒரு சாதாரணமானவன் அப்படின்ற நிலைக்கு வந்து பிரச்சாரம் பண்ணாரு. மேல நிலையில இருந்து அவங்க பிரச்சாரமே பண்ண மாட்டாங்க. உத்தம அதிகாரி பிரச்சாரம் பண்ண மாட்டாங்க, மத்தியம அதிகாரி தான் பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஆனா இவங்க எல்லாம் உத்தம அதிகாரியா இருந்தும் பண்ணல. கீழே இறங்கிட்டாங்க. கீழே இறங்கிதான் சொல்லணும். ஏன்னா கடவுளுடைய கட்டளை, அதனால கிருஷ்ணருடைய கட்டளை. புரியுதா? அப்ப சொரூபம் வந்து அவங்களுக்கு எல்லாம் இருக்கும், அவங்களுக்கு தெரியும் அவங்களுடைய சரிங்க. சொரூபம். நமக்கு தெரியாது, நம்ம மூடி இருக்கு. மூடி இருக்கு. எப்போ அது வெளிப்படும் அப்படின்னும் போது, எப்போ பக்தியினுடைய முழுமை நிலையை நீங்க அடையிறீங்களோ அப்ப வெளிப்படும். அது தானா நடக்கணும். நானா புடிச்சுக்கிறது இல்ல. சில பேர் தன்னையே காதலியா நினைச்சிருந்தா கோபிகளா நினைச்சுக்கிறது, தன்னையே யசோதாவா நினைச்சுக்கிறது, அதெல்லாம் தவறு. அது பெரிய அபராதமா மாறுமல்லங்க மாதாஜி. அவங்களுக்கு செய்யறவங்க அதுதான். அது தப்பு இல்ல. பெரிய புரிஞ்சுது. பெரிய மாதாஜி ஆச்சாரியர்களே கிருஷ்ணவரை வந்து அவங்க வந்து குழந்தையா வச்சு தொட்டிலாம் இது பண்ணி அதெல்லாம் எடுத்துட்டு எல்லாம் போறாங்கல்ல மாதாஜி. சில அதெல்லாம் மாதாஜி உங்களுக்கு உங்க சொன்னா குருதேவர் சொன்னாதான் செய்யணும். குருதேவர் செய்யணும். சொல்லாம நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அது நஷ்டம் தான். இல்ல மாதாஜி, சில மாதாஜிங்க அப்படி இருக்காங்களே, அந்த நிலையில இருக்காங்களா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட். அந்த நிலையில எப்படிங்க இருக்க முடியும்? அப்படி இருக்க இருந்தா முடியாதுல்ல மாதாஜி. சில பேர் அவங்க தொட்டி எல்லாம் கட்டி சாப்பாடுலாம் இது பண்ணி குழந்தை மாதிரியே பாத்துக்கிறாங்கல்ல கிருஷ்ணர். அந்த அது மாதிரி போற இடத்துக்கு எடுத்துட்டு எல்லாம் போறாங்கல்ல அது அவங்க மாதாஜி. குருதேவர் சொன்னா நீங்க செய்யலாம். சொன்னா செய்வாங்க. அவ்வளவுதான், ஒரே வார்த்தை. குருதேவர் சொல்லி ஒரு காரியத்தை செய்யுங்க, அவ்வளவுதான். சில நேரங்கள்ல குருதேவர் பேசாம ஆயிடுவாங்க. ஏன்னா இதுங்க அவ்வளவு அமக்கலம் பண்ணுங்க. குருதேவர் இப்ப நம்ம இதை செய்யாதன்னு சொன்னாலும் அது பேச்சு கேட்கலன்னா அது குரு அபராதம் ஆயிடும். அதனால சில குருமார்கள்லாம் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. நீ என்ன பண்றியோ பண்ணு போ அப்படின்ட்டுவாங்க. குரு சொல்லி ஒரு காரியத்தை செஞ்சாதான் பலன், இல்லைன்னா பலனே கிடைக்காது. அவ்வளவுதான். குரு பரம்பரையினுடைய சக்தி இல்லைன்னா எப்படி? அப்புறம் அது ஒரு வேஷம் மாட்டம் இருக்கும். நிறைய பேர் என்ன கேட்பாங்க, நான் இது பண்றேன், என்ன பண்றது, இவ்வளவு நாள் பண்ணிட்டேன், இனி பண்ணாம இருக்க முடியல. பண்ணுங்கன்னு தான் நானும் சொல்லிடுறது. என்ன பண்றீங்களோ அது பண்ணுங்க, நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை அப்படின்னு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நீங்க ஒரு ஆன்மீக காரியத்தை செய்யறீங்க, நம்ம ஜெபம் பண்ண சொன்னாங்க, நம்ம எல்லாருமே ஜெபம் பண்றோம். பிரபுபாதர் எல்லாருக்கும் சொன்னாரா, நீங்க வந்து கிருஷ்ணரை வந்து காதலனா நினை, கிருஷ்ணரை அது அந்த அல்டிமேட்ல நினைக்கலாம், அது வரும். இப்ப இல்ல. ஒரு எல்லார்கிட்டயும் ஒரு கிருஷ்ணர் பாலகிருஷ்ணரை கையில கொடுத்து எல்லாரும் இந்த குழந்தைய வச்சுக்கோங்க எல்லாருக்கும் வீடு வீடா கொடுத்தாரா? நாமத்தை கொடுத்தாங்க, ஜெபமாலையை கொடுத்தாங்க, ஜெப பைய கொடுத்தாங்க. எங்கேயாவது பிரபுபாதர் எல்லார் வீட்லயும் நான் லட்டு கோபால் கொடுக்குறேன், எல்லா பெண்களும் தாயா நினைச்சு இவரை வழிபடுங்கன்னு எங்க நான் சொன்னாரா? இல்லையே. பிரபுபாதர் அப்படி யாருக்குமே சொல்லி புத்தக விநியோகம் பண்ண சொன்னாரு, மங்களாரத்தி அட்டன் பண்ண சொன்னாரு. சில விஷயங்கள்லாம் தெளிவா இதெல்லாம் கண்டிப்பா செய்யணும்ட்டு இருக்கிற விஷயங்கள் இருக்கு. நானே ஒரு விரும்பி நான் கோபால் வச்சுக்கிறேன், நான் தாயாகிறேன், அதெல்லாம் வந்து செய்யலாம். சினிமா பாக்குறதுக்கு அது பெட்டர் இல்ல, அது ஓகே. நான் சினிமா பார்த்துன்னு இருக்கிறேன், ரெஸ்டாரண்ட்டுக்கு போடுறேன்,
அது பண்றேன் இது பண்றேன்ற காரியங்களுக்கு இது பெட்டரு. ஆனா இது வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ மேல போறதுக்கு தருமா பலனன்றது வந்து கேள்விக்குறிதான். ஏன்னா இது நானே பண்ணிக்கிறேன். நானே என் விருப்பம் கிடையாது. பக்தியில என் விருப்பம்னே ஒரு விஷயம் கிடையாதுங்க. எல்லாரும் வச்சுக்கோங்க. எனக்கு இது பிடிக்குது நான் செய்யறேன்னா அது உங்களுக்கு மேல ஏத்தாது உங்களை. குரு கிட்ட இருந்து கட்டளை வரணும். ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு காரியத்தை நீங்க செய்யறீங்கன்னா அது முக்கியமா விக்கிரக வழிபாட்டுல குரு உங்களுக்கு கட்டளை கொடுக்கணும். அப்பதான் அது பலன் கிடைக்கும். ஒரு மந்திரம் ஜெபிக்கிறீங்க, குரு எஸ்ன்னு சொல்லணும். ஒரு இடத்துக்கு பெரும்பான்மையான விஷயங்கள் வந்து அவர் அங்கீகரிக்கணும். ஓகே இது சரி செய்யலாம் அப்படின்னு ஒரு ஜென்ரலாவது ஒரு அபிப்பிராயத்தை வாங்கிக்கணும். இது செய்யலாமா வானாவான்றத உங்க குரு நிர்ணயிக்கணும். அதுக்குதான் இருக்கிறாரு குரு. செய்யட்டமா வானாவானாது போய் கேட்கணும். நீங்க கேட்டுத்தான் செய்யணும். இல்லைன்னா அவ்வளவுதான். ஒரு பாடம் படிக்கிறேன், ஒரு விஷயத்த செய்யறேன், எனக்கு ஆன்மீகத்துல அது முக்கியத்துவம் தரணும். அது என்ன தூக்கணும், என்ன மேல ஏத்தணும், என்ன முன்னாடி தள்ளணும். அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் எது சரி எது சரியில்லைன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரியலன்னா என்ன பண்றது? சரியா? ஓகே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கேளுங்க மாதாஜி. எங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் வரவே இல்லை மாதாஜி. நாங்க புதுசா ஜாயின் பண்ணால நானும் கேமலத்தாவும். போன வாரம் வந்திருக்காது, இந்த வாரம் அனுப்பிடுறேன். தேங்க்யூ மாதாஜி. நாளைக்கு கொஞ்சம் எனக்கு வேலை இருக்குன்னு நாங்க வெளியே போறோம். அப்புறம் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ரெகுலர் அட்டெண்ட் பண்றோம். சரி. அது தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி. கேளுங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி, வேதம் வேற, வேதாந்த சூத்திரம் வேற. வேதம் வந்து கடினமா இருக்கும், வேதத்தை விட வேதாந்த சூத்திரம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சின்ன வயசுல புராணங்கள் அதுக்கப்புறம் மேக்ஸ்ல ஃபார்முலா படிச்சிருக்கீங்களா? மேக்ஸ் படிச்சிருக்கீங்களா? கணக்கு கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருக்கேன் மாதாஜி. படிச்சிருப்பீங்க. படிச்சிருக்கேன். சூத்திரம்னு ஒண்ணு கொடுப்பான். ஃபார்முலான்ட்டு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அதை வச்சு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு வேதாந்த சூத்திரம் என்பது சின்ன சின்னதா சுருக்கமா சொல்லியிருப்பாங்க. அதை படிச்சீங்கன்னா வேதம் உங்களுக்கு புரியும். திருக்குறள் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஆமா, சூத்திரம்னு சொல்லுவாங்க. அத சின்னதா இருக்கும், கீ இப்ப சாவி மாதிரி பூட்டை திறக்கிறதுக்கு. அதை வச்சு நீங்க அதை புரிஞ்சுக்கிறதுக்கு. புரியுதா? இது ரெண்டு நான் ஒண்ணுன்னு நினைச்சேன். அது வேற, இது வேற. சூத்திரம் வேதங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான ஷார்ட்கட். அதே அதுக்கப்புறம் அதையும் ஈஸியாக்கி கொடுக்கறதா, அதே ஈஸியாக்கி கொடுக்கறது புராணங்கள். இது ரெண்டு புரியாட்டி புராணங்கள் மூலம் புரிஞ்சுக்கலாம். புராணங்கள் வந்து எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்காக நம்முடைய கட்டளைகள் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்திருக்காங்க. வேதம், வேதாந்த சூத்திரம், புராணங்கள். இது எடுத்துக்கலாமா மாதாஜி? சரி, ஓகே. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மிக்க நன்றி. வாஞ்சா கல்பதருபஸ்ஸ கிருபா சிந்துப்யேவ ச பதிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ. நன்றி. ஹரே கிருஷ்ணா.